நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி நாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நல்ல கரங்களை தட்டி பாடுங்களாம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை, என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவர் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே, அவர் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்தன் வரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு, என் போக்கிலும் எந்தன் வரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே, என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு
பரிசுத்தர். என் போக்கிலும் எந்த வாரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்த வாரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே. என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர் ஒருவர் மாத்திரம் நல்லவர். இருக்கிற இடத்துல அப்படியே நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். இதே பாடலை நாம் மீண்டுமாய் பாடப்போகிறோம். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவைகளாய் இருந்தாலும் தேவன் தாமே அவர் தோளின் மேலே நம்மை தூக்கி சுமந்து இந்த நாள் வரையிலும் ஆண்டவர் ஆமே நமக்கு வெளிச்சமாய் இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆமே நம்முடைய கரத்தை பிடித்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆமேன் எத்தனையோ மனிதர்கள் கைவிட்டாலும் சர்வ வல்லமை படைத்த கர்த்தர் நம்மை கைவிடாமல் நம்மை பாதுகாப்பாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆமேன். நம்முடைய பிரயாணங்கள்ல நாம் போகும் பொழுது வரும் பொழுதும் தேவன் பாதுகாப்பாய் கூட இருந்திருக்கிறாரே. வலது கரத்தை மட்டும் உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லா கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாங்களா? ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாருடைய நாவுகளும் துதிக்கட்டுமே. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து ஸ்தோத்திரம்ன்ற சத்தம் வெளியில வரட்டுமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் போக்கிலும் எங்களுடைய வரத்திலும் கர்த்தரே கூட இருந்தீங்களேப்பா. நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் ஆமென் கரடு மேடுகளா இருந்தாலும், முட்களால் சூழப்பட்டாலும், இருளான பாதைக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீங்களே. ஆமென். கஷ்டமான கடினமான நேரங்களிலே நாங்கள் நடக்காதபடிக்கு உம்முடைய தோளின் மேல தூக்கி சுமந்தீங்களேப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடு நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாங்களா? உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை போற்றுகிறோம், உம்முடைய நாமத்தை வாழ்த்துகிறோம். எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடைய சர்வ வல்லமை படைத்த தெய்வமே, உமக்கே நன்றி சொல்லுங்களேன். இருதயத்தை திறந்து சொல்லுங்களேன். உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடவைகள் ஆமென். என்னை தோளில் சுமந்து இந்த அன்பை நான் மறப்பேனோ? நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்களேன். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நீங்க பாடுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? முழு பலத்தோடு என் இயேசு நல்லவர், என்
இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுவோம், ஆராதனை உமை ஆராதனை செய்கிறோம். Oh, thank you master, we worship your name. Oh Rama Shahalada Balada Nalabo. நல்ல முழுபலத்தோடு கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர் பெரியவர், சேனைகளின் கர்த்தர் சர்வ வல்லமை படைத்தவர். உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஓ ரஷக பலத பலபல ஷஹலத நலலபோ, ஓ ரிமா ஷஹலத லபலபலபோ. ஹalleluya, ஹalleluya. Oh, thank you Jesus, thank you master. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், நீர் ஆராதனைக்குரிய தேவன், நீர் ஆராதனைக்குரியவர். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். எங்களுடைய பலவீனங்களை மாற்றுகிறவர், ஹalleluya, புதிய பலனை தருகிறவர், சர்வ வல்லவர். மீண்டுமாய் நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம், எனக்கா யாவையும் செய்து முடித்தவர். ஹalleluya, ஆமென். அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுடையது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த ஆராதனை வேளையில இந்த இரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவிகளாய் இருந்த எங்களை ஹalleluya இந்த இரத்தத்தினால கழுவி இருக்கிறீங்களேப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்களேன், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ரட்சித்தீரே, எங்களுக்காக சிலுவையில் மரித்தீரே, ஓ எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தீரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. எனக்காகவே ரத்தம் சிந்தினீரே, எனக்காகவே சிலுவையில் மரித்தீரே, எனக்காகவே ரத்தம் சிந்தினீரே, எனக்காகவே சிலுவையில் மரித்தீரே. ரட்சிக்க வல்லவர் இயேசுவை ஓயாமல் போற்றுவேன். ரட்சிக்க வல்லவர் இயேசுவை ஓயாமல் போற்றுவேன். எனக்காக நீ மரித்தீரே, என் பாவங்கள் சுமந்தீரே. எனக்காக நீ மரித்தீரே, என் பாவங்கள் சுமந்தீரே.
சிலுவை நிழல் என்னன் தஞ்சம், உம் பாதம் அமர்ந்திருப்பேன். சிலுவை நிழல் என்னன் தஞ்சம், உம் பாதம் அமர்ந்திருப்பேன். எனக்காகவே ரத்தம் சிந்தினீரே, எனக்காகவே சிலுவையில் மரித்தீரே, எனக்காகவே ரத்தம் சிந்தினீரே, எனக்காகவே சிலுவையில் மரித்தீரே. ரட்சிக்க வல்லவர் இயேசுவையே ஓயாமல் போற்றுவேன். ரட்சிக்க வல்லவர் இயேசுவையே ஓயாமல் போற்றுவேன். தோளில் சுமந்து தாங்கினீரே, தாயை போல் தேற்றி அணைத்தீரே. தோளில் சுமந்து தாங்கினீரே, தாயை போல் தேற்றி அணைத்தீரே. தள்ளப்பட்ட என்னை மீண்டும் உயர்த்தினீரே, தள்ளப்பட்ட என்னை மீண்டும் உயர்த்தினீரே. எனக்காகவே ரத்தம் சிந்தினீரே, எனக்காகவே சிலுவையில் மரித்தீரே, எனக்காகவே ரத்தம் சிந்தினீரே, எனக்காகவே சிலுவையில் மரித்தீரே. ரட்சிக்க வல்லவர் இயேசுவையே ஓயாமல் போற்றுவேன். ரட்சிக்க வல்லவர் இயேசுவையே ஓயாமல் போற்றுவேன். உம் திரு ரத்தம் என்னை மீட்டதல்லோ, பாவத்திலிருந்து ஜெயம் பெற்றேன். உம் திரு ரத்தம் என்னை மீட்டதல்லோ, பாவத்திலிருந்து ஜெயம் பெற்றேன். சாபங்கள் அனைத்தையும் போக்கினீரே, நீதிமானா என்னை மாற்றினீரே. சாபங்கள் அனைத்தையும் போக்கினீரே, நீதிமானா என்னை மாற்றினீரே. எனக்காகவே ரத்தம் சிந்தினீரே, எனக்காகவே சிலுவையில் மரித்தீரே, எனக்காகவே ரத்தம் சிந்தினீரே, எனக்காகவே சிலுவையில் மரித்தீரே. ரட்சிக்க வல்லவர் இயேசுவையே ஓயாமல் போற்றுவேன். ரட்சிக்க வல்லவர் இயேசுவையே ஓயாமல் போற்றுவேன். அதே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். தோளில் சுமந்து தாங்கினீரே, தாயை போல் தேற்றி அணைத்தீரே. நீங்க சொல்லுங்க. தோளில் சுமந்து தாங்கினீரே, தாயை போல் தேற்றி அணைத்தீரே. தள்ளப்பட்ட என்னை மீண்டும் உயர்த்தினீரே, தள்ளப்பட்ட என்னை மீண்டும் உயர்த்தினீரே. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் மத்தியில் தள்ளப்பட்ட சூழ்நிலை. யோசேப்பை விற்று போட்டார்கள். அதே போல எகிப்தில் அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருந்த யோசேப்பு பார்வோனுடைய அரண்மனையில்
அதிகாரியாய் ஆண்டவர் உயர்த்தினார். தள்ளப்பட்ட யோசேப்பை என் ஆண்டவர் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருந்து, சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருந்து அவர் ஆமென் பார்வோனுக்கு, எகிப்துக்கே ஒரு பெரிய அதிபதியாய் மாற்றின தேவன் இந்த மாலை வேளையிலும் ஆமென் தள்ளப்பட்ட சூழ்நிலையோ, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையோ, நிச்சயமா என் ஆண்டவர் தாமே தள்ளப்பட்ட இடத்துல அவர் உங்களை உயர்த்த வல்லவர், நம்மை உயர்த்த வல்லவர். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்களேன், என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார். ஓ, என் கீழான நிலைமைகள் மாற்றுவார். அவர் என்னோடு கூட இருந்து சகலவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. 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 கிருபையும் இரக்கமும் நிறைந்தங்கள் நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளையில கர்த்தர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவன் தாமே தொடர்ந்து இந்த ஆராதனையின் நடுவில் பெரிய காரியங்களை செய்வீராக, நாமத்தை உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் வேதத்தை கரங்களில் எடுத்துக்கொள்வோம். இன்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 108, பழைய ஏற்பாடு பக்கம் 740, 1 முதல் 13 வரை உள்ள வசனங்களை வசனம் பிரதி வசனமாக வாசிக்கலாம். தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்வேன். மோவாப் என் பாத பாத்திரம், ஏதேமின் மேல் என் பாதரட்சியை எறிவேன், பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். எங்கள் சேனைகளோடே புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா, எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவா. சேர்ந்து வாசிப்போம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். ஆண்டவரும் மறுமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த ஆராதனையிலே கலந்திருக்கிறவங்களை வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா. நல்ல சந்தோஷமாக இருக்கிறவங்கெல்லாம் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறவர். அவருடைய வேத வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம், நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அந்த வசனத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி நம்முடைய கண்களை திறந்தருள வேண்டும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற போதெல்லாம் கர்த்தர் தம்முடைய அதிசயத்தை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து இந்த நாளிலும் நம்முடைய அருமையான
தலைமை போதகர் எப்பொழுதுமே மாதங்களுக்குரிய வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை சபையிலே தியானிப்பதற்காக அதிகமாக அவர்கள் நம்மோடு இந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அதன்படி தான் நம்முடைய அனைத்து ஆராதனைகளிலும் இந்த வாக்குத்தத்த வசனங்களை அடிப்படையாக கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அல்லேலூயா. 1ஆம் தேதி ஆராதனையிலே பேசினாலும் அதற்கு பின்வரும் ஒவ்வொரு ஆராதனைகளிலும் அவைகளை பேசுவதற்கு, அதை கேட்பதற்கு, அதில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்ததற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதன் அடிப்படையாய் இந்த ஆராதனையிலும் கூட நாம் அந்த வசனத்தை மையமாக கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக இந்த நாளில் நம்மை அர்ப்பணிக்கப் போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். ரோமர் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நாம் இப்பொழுது படிக்க கேட்போம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்து நாம் படிக்க போகின்றோம். கர்த்தர் தந்திருக்கிற பலத்தோடு உற்சாகத்தோடு நம் ஒரு மனதோடு நாம் இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிப்போம். எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்ப சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை கொண்டு இந்த நாளிலும் எங்களோடு பேசும். எங்களுக்கு சமாதானத்தை அருளும்படியாய் சமாதான பிரபுவாய் இந்த உலகத்தில் வந்தீர். எங்களுக்கு சமாதானத்தை அளிக்கும்படியாய் சிலுவையின் வழியாய் உண்மையை எங்களுக்காக பலியாக தந்தீர். நீர் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு ஏறி செல்லும் போது அந்த சமாதானத்தை எங்களுக்கு வைத்து சென்றீர். இப்பொழுதும் பல வழிகளிலே அது சத்துருவானால் சாத்தானாலே அழிக்கப்படுகிற அல்லது வஞ்சிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைமை வந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு சொல்லுகிறீர், அவனை என் கால்களுக்கு கீழே நசுக்கி போட்டு எங்களுக்கு மீண்டும் அந்த சமாதானத்தை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறீர். அதை நாங்கள் தியானிக்கிற போது உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த மாதத்திலும் நாம் தியானிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வசனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தை, சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சாத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை கெடுத்து போடுகிறான். குடும்பங்களிலும் சரி, நாம் வேலை செய்கிற இடத்திலும் சரி, நமக்கு சமாதானம் இல்லாத அளவுக்கு இந்த சாத்தான் பல காரியங்களை செய்வான். அவன் அப்படிப்பட்ட தந்திரம் உள்ளவன். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிற போது அந்த ஆசீர்வாதங்களை எப்படியாவது நம்மிடத்திலிருந்து எடுத்துவிட வேண்டும், அதை குறைத்து விட வேண்டும் என்று சொல்லி அதிக தந்திர எண்ணம் கொண்டவன். ஏன் அவனுக்கு இந்த கோபம்? இந்த சாத்தான் அவன் ஆரம்பத்தில் எப்படி இருந்தான் என்றால், தேவனுடைய சமூகத்திலே ஒரு பிரதான தூதனாக இருந்தான். நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தேவ சமூகத்திலே ஆண்டவர் அவருடைய சமூகத்திலே தூதர்களை அங்கே வைத்திருந்தார். தூதர்கள் ஆண்டவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள். அதில் குறிப்பாக யுத்தம் பண்ணுவதற்காக மிகாவேல் என்கிற ஒரு தூதன் உண்டு. ஆண்டவருடைய செய்திகளை மற்றவர்களுக்கு மற்ற இடங்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்காக கேப்ரியேல் என்கிற ஒரு தூதன் உண்டு. அவரை ஒருவேளை நாம் நன்றாக அறிவோம். இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை இந்த உலகத்திற்கு சொல்லும்போது அந்த கேப்ரியேல் என்கிற தூதன் வந்து சொல்லுவார், இதோ
எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்னும் சில இடங்களிலே இந்த கேப்ரியல் தூதனுடைய நற்செய்திகள் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இன்னும் இவைகளில் எல்லாம் ஒரு பிரதான தூதன், அவன்தான் லூசிபர் என்று சொல்லப்படுகிற ஒரு பிரதான தூதன். இவனுடைய வேலை, ஏன் இவன் பிரதான தூதன் என்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்திலே அங்கே ஆண்டவருக்கு அடுத்த நிலையில கர்த்தரை துதித்து ஆராதித்து பாடுகிற அந்த மகிமை நிறைந்த அந்த பணியை செய்கிறதற்காக ஒரு தூதன் வைக்கப்பட்டிருந்தான். அவன்தான் இந்த லூசிபர் என்று சொல்லப்படுகிற ஒரு தூதன். அவன் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்திலே வைக்கப்பட்டிருந்தான். ஆனால் காலப்போக்கிலே அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்துவிட்டது. நான் அவரோடு இருந்து அவரை ஆராதிக்க தான் செய்யணுமா, ஏன் அவரை போல மாற முடியாதா என்று சொல்லி அவன் பெருமை கொண்டு ஆண்டவருடைய ஸ்தானத்திலே போய் உட்காருவதற்காக அவன் தன்னுடைய எண்ணத்திலே ஒரு பெரிய பெருமையை எண்ணிக்கொண்டு அதை எப்படியாவது எடுத்துவிட வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்திலே வந்துவிட வேண்டும் என்று சொல்லுகிற போது ஆண்டவர் அவனை கீழே தள்ளுகிறார். அப்படியானால் அவன் இருக்க வேண்டிய இடத்திலே இருந்து பணி செய்வதை விட்டுவிட்டு அவனுடைய பெருமை நிமித்தமாக அந்த சாத்தான் கீழே தள்ளப்படுகிறான், பூமியிலே தள்ளப்படுகின்றான். இந்த பூமியிலே வந்த உடனே அவனுக்கு ஒரு எண்ணம் வந்து விட்டது. சரி, பரலோகத்தில் தான் மேலே தான் இடம் கிடைக்கல, அவருடைய சமூகத்தில் தான் இடம் இல்லை, இந்த பூமியையாவது தன்னுடைய ராஜ்யமாக வைத்து விட வேண்டும், தனக்கு இங்கே ஒரு ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்து எந்த அளவுக்கு பூமியை சீர்குலைக்க முடியுமோ, எந்த அளவுக்கு பூமியை ஒழுங்கின்மையாக்க முடியுமோ எல்லாவற்றையும் இவன் செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் இந்த காரியங்களை பார்த்து இந்த பூமியை ஒழுங்குபடுத்த எண்ணம் கொண்டார். அவர் செய்த காரியம் அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆதியாம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்து மாத்திரமல்ல, இந்த பூமி ஒழுங்கின்மையா இருந்தபடினாலே அதை ஆண்டவர் சரி செய்கின்றார். பூமியை அப்படியானால் ஒழுங்கின்மையாக்கினது யார் என்று சொன்னால் பிசாசானவன். அவன் தள்ளப்பட்ட போது அந்த தூதனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தான் பிசாசு, சாத்தான், சத்துரு என்று வேதத்திலே அவனுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த பூமியை ஒழுங்குபடுத்தினது மாத்திரமல்ல, இந்த பூமியை ஆளுகை செய்வதற்காக ஆண்டவர் அங்கே மனிதனை உண்டாக்குகிறார். அது நமக்கு நன்றாக தெரியும். முதல் மனிதனுடைய பெயர் ஆதாம். இந்த ஆதாம் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் பார்க்கிறார். ஏனென்றால் மிருகங்களை எல்லாம் ஜோடி ஜோடியாக ஆண்டவர் அங்கே உண்டாக்கினார். அவைகள் ஜோடி ஜோடியாக இருக்கிறபடினாலே அவைகள் பெருக ஆரம்பிக்கும், அவர்கள் பெருகும். ஆனால் ஆதாம் மாத்திரம் தனியா இருக்கிறார், அந்த பெருக்கத்திற்கு எந்த வழியுமே இல்லை. ஆகவே தான் ஆதாமை ஆண்டவர் அவனுடைய விலா எலும்பை எடுத்து இந்த ஆதாமுக்கு அவர் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஒரு துணை, அவருடைய பெயர் ஏவாளை கொடுக்கிறான். இப்போ பிசாசு பார்க்குறான், நாம் ஆளுகை செய்ய வேண்டும் என்று இருந்த இடத்துல இங்கே புதிதாக ஒரு காரியம் தொடங்கி இருக்கிறதே, ஒரு மனுஷன் என்று ஒருத்தனை உருவாக்கி விட்டாரே, அப்படியானால் இவன் தானே இதை ஆளுகை செய்வதற்கான அந்த அதிகாரத்தை பெற்று விடுவான் என்று சொல்லி தந்திரமான எண்ணத்தை பார்க்கிறான் இந்த சாத்தான். அவன் செய்த காரியம் என்ன? இந்த முதல் மனிதனையே நான் என்ன செய்து விட வேண்டும்? அழித்து விட வேண்டும். அவர் இந்த உலகத்தில் உருவாக்கினார், நான் இவனை அழித்து விட வேண்டும், இவனை வாழ விடக்கூடாது. இந்த முதல் மனிதனை அழித்து விட்டால் அதுக்கு பிறகு பெருக்கம் இருக்காது என்று சொல்லி தந்திரமான எண்ணத்தை கொள்ளுகின்றான். அப்படிதான் அவன் தந்திரமாக எண்ணம் கொண்டு பல திட்டங்களை அவன் யோசித்து கொண்டிருக்கிற போது அவனுக்கு ஒரு திட்டம் வருது. ஆண்டவர் சொன்னதை வைத்தே இந்த மனுஷனை என்ன செய்து விட வேண்டும்? அழித்து விட வேண்டும். அவர் மனிதனிடத்தில் என்ன சொன்னார்? நீங்கள் சகலத்தையும் ஆளுங்கள், எல்லா இடமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் ஒரே ஒரு மரத்தினுடைய கனியை புசித்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? சாகவே சாவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இந்த வார்த்தையை பிடிச்சிட்டா, இதை வச்சே மனுஷன் என்ன செய்தலாம்? நம்ம போய் எதை செய்ய வேண்டியதில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த கனியை எப்படியாவது புசிக்க வைத்து விட்டால் இந்த மனிதன் செத்து விடுவான், அவரே அவனை கொன்று விடுவார் என்று சொல்லி தன்மேலையும் பழி வரக்கூடாது, ஆனால் தான் நினைத்ததும் நடந்து விட வேண்டும் என்று சொல்வதற்காக அங்கே ஸ்திரீயானவளை அவன் வஞ்சிப்பதற்காக அவன் ஸ்திரீ இடத்துல பேசுவதற்காக கடந்து போகிறான். அவன் செய்த திட்டம் அங்கே நிறைவேறி விடுகிறது. அவன் நினைத்தது போல அவர்களும் அந்த கனியை என்ன செய்து விடுகிறார்கள்? புசித்து விடுகிறார்கள். புசித்த பின்பு இந்த சாத்தான் அங்கிருந்து பார்த்து கொண்டே இருந்திருப்பான். என்ன பார்த்து கொண்டிருந்திருப்பான்? அவர் வருவார், இந்த கனியை புசித்ததினால இவர்களை சொன்னது போல என்ன செய்து விடுவார்? கொன்று விடுவார் என்று நினைத்தான். ஆனால் நம்முடைய ஆண்டவரோ இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமுள்ள ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் அன்றைக்கு மாத்திரம் அல்ல,
இன்றைக்கு வரைக்கும் சில நேரங்களில் பிசாசு ஆண்டவருக்கு விரோதமாய் நம்மளை திசை திருப்புகிற போது, நம்முடைய வாழ்க்கையில பாவங்களை செய்ய வைக்கிற போது, நம்முடைய வாழ்க்கையில பொல்லாத காரியங்களை செய்து கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்க நினைக்கிற போது, ஆண்டவர் இறங்கி வந்து அவ்வப்போது நம்மளை காப்பாற்றுகிறதுனால தான் இன்றைக்கும் ஜீவனோடு இருந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தான் உண்டாக்கின அந்த மனிதனை அழிக்கிற நோக்கமல்ல. அவர் சொன்னார், பழத்தை சாப்பிட்ற நேரத்தில் நீ செத்து போயிடுவானி. ஆனாலும் அவருக்கு மனம் கேட்கல. சில நேரம் நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், நீ இதை செய்தீங்கன்னா ஒன்று என்ன சொல்லுவோம், அடித்து தொலைச்சிரும் அப்படிம்பாங்க. இன்னும் எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்தீங்கன்னா தோலை உரித்து தொங்க விட்டுரும் அப்படிம்பாங்க. ஆமாம், பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, இதை நீ எடுத்தீங்கன்னா இல்லை இதை செய்தீங்கன்னா உன்னை தோலை உரித்து என்ன செய்திருவேன். பிள்ளை என்ன செய்யணும், செய்திரும். ஆனால் அப்பா வந்து என்னைக்காவது தோலை உரித்து தொங்க விட்டுருக்கிறாரா? அப்படி தொங்க விட்டுருந்துருப்பாருன்னு அந்த தோல் இந்த உடம்பெல்லாம் இருந்திருக்குமா? ஆமாம், கிருபை சில நேரங்களில் சொல்லுகிறாங்க. ஆனாலும் அவரிடத்திலிருந்து ஒரு கிருபை நமக்கு வருகிறது. அது ஆண்டவரிடத்திலிருந்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வந்தது. ஆனால் ஒன்று, கொடுத்ததுக்கு எப்படியாவது ஒரு தண்டனை கொடுக்க வேண்டுமே. ஆகவே தான் சில காரியங்களை மனுஷனுக்கு சொல்லுகிறார். ஏதேனிலே நீ சுகபத்திரமாக சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் உன்னை வைத்தேன், ஆனால் அந்த தகுதியை இழந்து விட்டாய் என்று சொல்லி ஏதேனை விட்டு துரத்தினது மாத்திரமல்ல, அங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலே அதற்கு முந்தின சில காரியங்களை சொல்லிவிட்டு 15வது வசனத்திலே ஆண்டவர் அங்கே ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தமாய் சொல்லிவிடுகிறார். 3:15 படியுங்கள். உனக்கும் ஸ்திரீக்கும், சாத்தானை பார்த்து, அவர்களை இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே தள்ளின சாத்தானை பார்த்து அவர் சொல்லுகிறார், உனக்கும் ஸ்திரீக்கும், உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், உன் வித்துக்கும் அவன் பகை உண்டாக்குவேன். ஆமென், அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அங்கே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? அவர் என்று சொன்னால் இயேசுவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உன் தலையை நசுக்குவார். அல்லேலூயா. அப்போ ஆதி மனிதனுடைய வாழ்க்கையிலே தவறின போது ஆண்டவர் சில தண்டனைகளை, சில காரியங்களை அங்கே கொடுக்கிறார், மனிதனுக்கும் கொடுக்கிறார். மனிதனை குறித்து சொல்லுகிற போது வருத்தத்தோடு நீ பிள்ளையை பெற்றெடுப்பாய் என்று சொல்லுகிறார். நீ வேதனையோடு இந்த உலகத்தில் உழைப்பாய், உன் வேர்வை சிந்த உழைப்பாய் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மனிதனுக்கு வந்தது மாத்திரமல்ல, அவர்களை அந்த அப்படிப்பட்ட வழிகளுக்குள்ளே கொண்டு சென்ற சாத்தானை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நிச்சயமாய் அவர் உன் தலையை நசுக்குவார். அல்லேலூயா. அதை தான் பவுல் இங்கு கொரிந்து சபைக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் வந்து சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. நல்ல கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இன்றைக்கும் ஒருவேளை பல வழிகளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே சாத்தானுடைய பலவிதமான உபத்திரவங்கள், சாத்தானுடைய பலவிதமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறதோ, உங்கள் வேலை செய்கிற இடத்திலே சமாதானம் இல்லையோ, உங்கள் குடும்பத்திலே சமாதானம் இல்லையோ, நீங்கள் இருக்கிற இடத்திலே சமாதானம் இல்லையோ, ஏதோ ஒரு சூழ்நிலை, உங்களுடைய சரீரத்திலே பலவீனம், சமாதானம் இல்லை, ஏதோ ஒன்றிலே குறைவுபட்டு இருக்கிறீர்கள், உங்களுக்கு சமாதானம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த மாதத்திலே நம்மோடு கடந்து வருகிறது. அதற்கு காரணமாய் போராடி கொண்டிருக்கிற, அதற்கு காரணமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற, உங்கள் சமாதானத்தையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய நன்மைகளையும் கெடுத்துக் கொண்டிருக்கிற சாத்தானை அவர் சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழே நசுக்குவார். அல்லேலூயா. கொரிந்து சபைக்கு ஏன் இதை இரண்டாவதாக பவுல் எழுதுகிறார்? கொரிந்து சபையிலே ஆண்டவர் பவுல் ஊழியத்தை செய்கிறார். கொரிந்து சபை ஜனங்களை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்துகிறார். கர்த்தர் அவருக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி அங்கே நல்ல ஆண்டவருக்கான பிள்ளைகளை உருவாக்கி விடுகிறார். சபைகள் உருவாக்கப்படுகிறது. ஆனாலும் கொஞ்ச காலத்தில் அவர்கள் வழி தவறி விடுகிறார்கள். கொஞ்ச காலத்தில் அவர்கள் பாவமான காரியங்களை செய்து விடுகிறார்கள். தீர்ப்பான காரியத்துக்கு போய்விடுகிறார்கள். பவுல் இதை பார்த்து வேதனைப்படுகிறார். ஆகவேதான் திரும்பவுமாக இரண்டாவதாக ஒரு கடிதத்தை எழுதி இவர்களுடைய காரியங்களை சொல்லி அங்கே எல்லாவற்றையும் அவர்களிடத்தில் பேசுகிறார். எல்லா காரியங்களையும் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய மகிமையினாலே அவர்கள் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக அநேக காரியங்களை கொரிந்து சபைக்கு ஆண்டவர் எழுதி கொண்டிருந்தார்.
அதே போலதான் இந்த ரோமாபுரிய சபையும் குறித்து பவுலுக்கு ஒரு பாரம் இருந்தபடியினாலே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபித்து இந்த சபைக்காக ஒருவேளை பவுல் அந்த இடத்திற்கு போகிறதற்குள்ள வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர் எழுதின கடிதங்கள் மூலமாக இப்படிப்பட்ட நன்மையான வார்த்தைகளை சபைக்குள்ளே எழுதி சபையை சீர்படுத்துவதற்காக ஆண்டவரிடத்தில் நல்ல தயவுகளை பெற்றார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் சாத்தான் சதி திட்டங்களை செய்ய நினைக்கிறானோ அப்பொழுதெல்லாம் சாத்தானுடைய தலையை நசுக்குவதற்காக ஆண்டவர் தீவிரப்பட்டு விடுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற போது நமக்கு விரோதமாய் சதி திட்டங்களை சாத்தான் தீட்டுவான். நம்மை விழத்தட்டுவதற்காக பல பொல்லாத காரியங்களை கண்ணிகளை அவன் வைப்பான். அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் அவனுடைய தலையை நசுக்கி நம்மை காப்பாற்றுவதற்காக பல திட்டங்களை ஆண்டவர் தீவிரமாக செய்ய ஆரம்பித்து விடுவார். காரணம் என்ன? இந்த உலகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிற போது பொல்லாத சாத்தானுடைய கைகளில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளப்படுகிறோம். காரணம், அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார். ஆமென். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கிற போது சாத்தான் ஆமென் எப்படி வருவான் என்பதை குறித்து அந்த வசனத்தின் மூலமாக நான் அறிந்து கொள்ளலாம். வாசியுங்கள். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிவீர்கள். இந்த வசனம் சொல்லுகிற காரியம் கர்த்தருடைய நாள் எப்படி இருக்குமாம்? இரவிலே திருடன் வருகிற விதம், அதாவது நினையாத நாளிலே கர்த்தர் வருவார். அதற்கு ஒப்புமைப்படுத்தி பேசி இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? திருடன் எப்படி வருவான்? நினையாத நாளிலே வருவான், நினையாத நேரத்தில் வருவான். உங்க வீட்டுக்கு ஒரு திருடன் வருகிறான்னு சொன்னா உங்களுக்கு கால் பண்ணி, ஆமா நல்லா எனக்கு பிரியாணி எல்லாம் செய்து வைங்க, எனக்கு நல்ல சாப்பாடெல்லாம் செய்து வைங்க, நான் உங்க வீட்டில் வந்து திருடிட்டு உங்க டைனிங் டேபிள் எடுத்து சாப்பிட்டுட்டு இத்தனை மணிக்கு நான் வருவேன், இத்தனை மணிக்கு போவேன்னு சொல்லி எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்டா வருவான் போவான்? இல்லை. நீங்கள் நினையாத நேரம், எப்பொழுது நீங்கள் தூங்குவீர்கள், எப்பொழுது நீங்கள் உங்க வீட்டை விட்டு வெளியே போவீங்க, எப்போ நீங்க அசதியா இருப்பீங்க, எப்போ கொஞ்சம் நிர்விசாரமா இருப்பீங்க, அதெல்லாம் பார்த்து கொண்டிருப்பான் திருடன். அதை எல்லாவற்றையும் பார்த்து நீங்கள் அசதியா இருக்கிறதை பார்த்து உங்க வீட்டுக்குள்ள வந்துடுவான். நீங்கள் உங்கள் இருக்க வேண்டிய வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போகிற போது உள்ள வந்துடுவான். அதே போலதான் எப்பொழுதெல்லாம் தேவ பிரசன்னத்தை விட்டு நாம் வெளியே போகிறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வீட்டை விட்டு நாம் வெளியே நிற்கிறோமோ, தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியே போகிறோமோ, கர்த்தருடைய காரியங்களை விட்டு வெளியே போகிறோமோ, இதை சாத்தான் பார்த்து கொண்டே இருப்பான். இன்றைக்கு இந்த குடும்பத்தில் ஜெபம் நடக்கவில்லை, இன்றைக்கு இந்த சகோதரி ஜெபிக்காம வெளியே போறாங்க, இன்றைக்கு இந்த சகோதரன் வேதத்தை படிக்காம வெளியே போறான், நிச்சயம் கர்த்தருடைய காரியத்தை விட்டு என்ன செய்யிருக்காங்க, தூரமா இருக்காங்க. இதை கரெக்டா பார்த்துட்டு இருப்பான். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஒரு நாள் தானே, கொஞ்சம் அசதியா இருந்தா என்ன, எல்லா நாளும் பைபிள் படிக்கிறேன், எல்லா நாளும் ஜெபம் பண்றேன், இன்னைக்கு ஒரு நாள் தானே என்று சொல்லி போவீங்க. அந்த ஒரு நாள் போதும் உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் அழிப்பதற்கு பிசாசுக்கு. ஜாக்கிரதையா இருக்கணும். பிள்ளை சொல்லுவாங்க, அம்மா டெய்லி பைபிள் படிக்கிறேன், ஒரு நாள் விடப்படாதா? சொல்லுவாங்க, டெய்லி ஜெபத்தில் அட்டென்ட் பண்றேன், ஒரு நாள் எனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்க கூடாதா? எல்லா வாரமும் சர்ச்சைக்கு வாரேன், ஒரு நாள் எனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்க கூடாதா? நீங்க கேட்கிற அந்த எக்ஸ்கியூஸ், அந்த டேட்ல தான் பிசாசுடைய அப்டேட் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க, ஒரு நாள் இடைவெளி விட்டுட்டாலும் பிசாசு உங்களுக்கு அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அவன் திட்டத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த ஒரு நாளுக்காக காத்து கொண்டிருப்பான். தேவ சமூகத்துக்குள்ளே நீங்கள் நெருங்கக்கூடாது, அந்த ஒரு நாளுக்காக காத்து கொண்டிருப்பான். ஆனாலும் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் தம்முடைய பிள்ளைகளை காக்கும்படி தன்னுடைய கண்களை அவர் மேல வைத்திருக்கிறதுனால, அவர் வந்து ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் கிருபையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு எவ்வளவோ சமாதானம் இல்லாமல் சமாதானத்தை இழந்து கொண்டிருக்கிறோம், அல்லது பிசாசனுடைய தந்திரங்கள் இருக்கிறது. அதற்காக இயேசு இந்த உலகத்திலே வந்து ஆதியாகமம் அந்த 3:15 சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவதற்காக, பிசாசின் தலையை நசுவதற்காக இயேசு செய்த காரியம் என்ன தெரியுமா? சிலுவையிலே தன்னை தானே ஒப்பு கொடுத்தார்.
சிலுவையிலே தன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஏன் தெரியுமா? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. தான் மரித்து பாதாளத்திற்கு சென்று பாதாளத்தின் அதிபதியாக இருக்கிற சாத்தானுடைய கையில் இருக்கிற திறவுகோலை அவர் எடுக்க வேண்டும். பாதாளத்தின் அதிபதி, மரணத்தின் அதிபதி, அவன் மரணத்தை தன் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறான். பாதாளத்தின் சொந்தக்காரர் அதிகாரியாக இருந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் பார்த்தார், மரணத்தின் அதிகாரியினுடைய அந்த காரியத்தை எல்லாத்தையும் உடைத்து மரித்தால் தான் எங்க போக முடியும்? பாதாளத்துக்கு போக முடியும். அதற்காக ஆண்டவர் மரித்தார். மரித்து அவர் காவலில் இருந்தவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறார். அங்க போறார். என்ன செய்யறார் தெரியுமா? அங்க போய் பாதாளத்தின் திறவுகோலை அவன்கிட்ட இருந்து புடுங்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமான்கள் மரித்து பரதேசிலே காணப்பட வேண்டும் என்பதற்காக, அதற்கு பின்பு அவருடைய வருகைக்கு பிறகு பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக பாதாளத்தின் திறவுகோலை வாங்கி இயேசு தன் மரணத்தை ஜெயமாக எடுத்து அவர் இந்த உலகத்திலே நமக்காக, நம்முடைய காரியங்களுக்காக ஒரு வெற்றி சிறந்தார். ஆமென் சொல்லுங்க. இவன் அதிகாரி. அவனுடைய அதிகாரம் எல்லாத்தையும் ஆண்டவர் பிடுங்கிட்டாரு. பூமியில் இருந்த அதிகாரத்தை மனுஷனை வைத்து பிடுங்கினார், எடுத்தார். இந்த பரலோகத்தின் அந்த பாதாளத்தின் அதிகாரத்தை அவரே வந்து மரணத்தின் மூலமாக எடுத்து விட்டார். இப்போ எல்லாம் நெருக்கடியாகி நிற்கிறான். கோபம் அடிச்ச பாம்பு திரும்ப திரும்ப என்ன செய்துட்டு இருக்கோம்? சீறிக்கொண்டுதான் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் நசுக்கப்பட்டவன். நீங்க சொல்லலாம், இன்னும் அவன் என்னை சோதித்துக் கொண்டிருந்தானே, அவன் நசுக்கப்பட்டவன். அவன் திரும்ப திரும்ப வந்தாலும் இயேசுவின் நாமத்தை சொன்னால் போதும். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற, மீட்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் தொட முடியாது. அதற்காக தான் சொல்றது, இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாத்தான் தொடாதபடி அவர் தன்னுடைய இரத்த கோட்டைக்குள்ள வைத்து காத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இடைவேளை இல்லாதபடி ஆண்டவரோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த வசனத்தை கொண்டு நாம் வருகின்ற மாதங்கள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் வருகின்ற வாரங்களிலே பல கோணத்திலே நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு முதலாவது ஆவியானவர் இந்த காரியங்களை குறித்து சொல்லுகிற போது அவர் வெளிப்படுத்துகிற காரியம், இந்த சாத்தான் அவனை அடையாளம் கண்டுகொள்வதற்காக சில வசனங்களை ஆண்டவர் நமக்கு தந்து, இவன் எப்படிப்பட்டவன் நம்முடைய வாழ்க்கையிலே, எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாப்புக்குள்ளே கடத்தி செல்லுகிறான், அவன் எப்படி நமக்கு சமாதானத்தை கெடுக்கிறான், எப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவனாய் வெளிப்படுகிறான் என்று சொல்லி இந்த சாத்தானை குறித்து சில அடையாளங்களை நாம் கண்டுகொள்வதற்காக ஆவியானவர் இன்றைக்கு கற்றுத்தரப்போகிறார். 3 காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போறோம். சாத்தான் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி, அதில் முதலாவது, அவன் வஞ்சிக்க நினைப்பவன். சொல்லுங்க, வஞ்சிக்க நினைப்பவன். சாத்தான் யார் என்றால் நம்மை வஞ்சிக்க நினைப்பவன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதை 13வது வசனத்தை படியுங்கள். ஆதியாகமம் 3:13. அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை பார்த்து சொல்ல, அந்த பழத்தை புசிச்சிட்டாங்க. ஆண்டவர் வந்து அந்த மனுஷிகிட்ட கேட்கிறார், நீ இப்படி செய்தது என்ன என்றாள். அதற்கு அந்த ஸ்திரீ சொன்ன காரியம், சர்ப்பம் என்ன செய்தது? வஞ்சித்தது. ஆதியிலேயே ஆமென், ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே சாத்தான் எப்படிப்பட்டவனாம் அடையாளம் காட்டப்படுகிறான் தெரியுமா? அவன் வஞ்சிக்கிறவனாய் அடையாளம் காட்டப்படுகிறான். இன்றைக்கும் அப்படித்தானே நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் சொல்லுவோம், ஆண்டவர் நம்மகிட்ட வந்து கேட்பார், ஏன்பா இன்னைக்கு ஆலயத்துக்கு வரல? நம்ம யார் மேல பழிய போடுவோம்? பிசாசு, சாத்தான் எனக்கு திடீர்னு காய்ச்சலை கொண்டு வந்துட்டான், நான் வீட்டில் அதனால படுத்துட்டேன். சில நேரங்களில் கேட்போம், அதான் ஏவாள் சொன்னா, அவன் என்ன வஞ்சித்துட்டான். ஏன் நீங்க இன்னைக்கு பைபிள் படிக்கல? தலைவலி, காலையிலிருந்தே தலைவலியை சாத்தான் கொண்டு வந்தான், அதனால நான் என்ன செய்வேன்? பைபிள் படிக்கல. ஏன் கர்த்தருடைய ஊழியத்துக்கு போல? சாத்தான் என் குடும்பத்தில் போராட்டத்தை கொண்டு வந்தான், அதனால நான் செய்யல. இன்றைக்கும் இந்த ஏவாளை போல சாத்தான் என்னை வஞ்சித்ததினாலே நான் இந்த காரியத்தை செய்யவில்லை. சாத்தான் எனக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வந்ததினாலே நான் இதை செய்யவில்லை. சாத்தான் எனக்கு இப்படிப்பட்ட பொல்லாப்பை கொண்டு வந்ததினாலே நான் இந்த இடத்திற்கு போகவில்லை என்று சொல்லி ஏவாள் மாத்திரமல்ல, இன்றைக்கும் நாமும் ஏவாளை போல சாத்தான் மேலே அவன் வஞ்சித்தான் என்று சொல்லி அவன் மேலே பழி போடுகிறவர்களாக இருக்கிறோம். காரணம் என்ன? அவன் அப்படிப்பட்ட வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். ஆனால் அன்றைக்கு வஞ்சித்து விட்டான், இன்றைக்கு அவனை மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு அந்த கிருபையை இயேசுவின் மூலமாய் நாம் பெற்றிருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.
இன்னொரு வசனத்தை நீங்கள் படித்தீங்கன்னா, அவன் சும்மா வஞ்சிக்கல, அவனுடைய பயங்கரமான ஒரு காரியத்தை 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை படியுங்கள். 2 கொரிந்தியர் 11 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்றி விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். கொரிந்து சபைக்கு எழுதுகிற போது அங்கே பவுல் அழகாக எழுதுகிறார், நான் எல்லா சுவிசேஷத்தையும் உங்களுக்கு சொல்லிவிட்டு, எல்லா காரியங்களையும் உங்களுக்கு விளக்கிவிட்டு, உங்களுக்கு ஒரு நல்ல சபையை தந்து உங்களை ஆண்டவரை ஆராதிக்கும்படியா செய்துட்டு வந்தேன். ஆனா நீங்களும் இப்படி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை பார்த்தா நான் அதை குறித்து பயந்திருக்கிறேன். கர்த்தரை விட்டு மீண்டும் விலகி போய் விடுவீர்களோ என்று சொல்லி நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே வேதனைப்படுகிறார். அதற்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சாத்தான் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே யாரை வஞ்சித்தது போல. ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டது சர்ப்பம் என்னை என்ன செய்தது? வஞ்சித்ததுன்னு மட்டும்தான் சொன்னாரு. ஆனா பவுல் அதை என்ன சொல்றாரு தெரியுமா? தந்திரமாய் வஞ்சித்தான். அப்ப நம்மளை வஞ்சிக்கிறதற்கு அவன் தந்திரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அதனால தான் சொல்றேன், நம்ம யோசிக்கிறதை விட நம்மளை வஞ்சிக்கிறதற்கு அவன் பல தந்திரங்களை செய்வான். இந்த இந்திய தேசத்திலே தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிப்பதற்காக இன்றைக்கு பல தந்திரங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்கு எல்லாம் தெரியும், எந்திரத்தை வைத்து தந்திரம் செய்துகிட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம். எந்திரத்தை வச்சு என்ன செய்யறாங்க? தந்திரம் செய்யறாங்க. நம்ம எல்லாம் ஜெபம் பண்றோம், ஆண்டவரே இந்த தந்திரக்காரனுடைய தந்திரம் மாறட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தர் அந்த தந்திரத்தை எல்லாம் உடைய பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேசம் பொல்லாத சாத்தானால் வஞ்சிக்கப்படாதபடி, தேசம் பொல்லாத காரியத்தினாலே வஞ்சிக்கப்படக்கூடாதபடி, இன்றைக்கு வஞ்சித்து நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடாதபடி கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். அவரிடத்தில் ஜெபிக்கிற போது காரணம் என்ன? தந்திரமாய் வஞ்சிக்கிறவனை ஆமென் சுற்றிலும் இருந்து யுத்தம் பண்ணி அவனை விழத்தட்டுகிற ஒரே ஒரு வல்லமை ஆண்டவர் இயேசுக்கு மாத்திரம்தான் உண்டு. ஹல்லேலூயா. நம்மளால போராட முடியாது, நம்மளால போய் யாரும் என்ன செய்ய முடியாது? சரி பண்ண முடியாது. சாத்தானுடைய காரியங்களை குறித்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. மனுஷிகத்திலே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் கிறிஸ்து இயேசுவினாலே மாத்திரம்தான். அதனால்தான் பவுல் ரோமாபுரி சபைக்கு எழுதுகிற போது ஆமென் பல காரியங்களை ஆலோசனைகளை கொடுக்கிறார். நீங்கள் இதை செய்யுங்கள், விசுவாசியுங்கள், சுவிசேஷம் சொல்லுங்கள். இந்த ரோமருடைய நிருபத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆமென் விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப விசுவாசியுங்கள் என்று சொல்லுகிறார், சுவிசேஷம் சொல்லுங்கள் என்று அங்கே சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உபதேசத்திலே நிலைத்திருங்கள். இந்த ரோம நிருபம் என்பது ஒரு நிருபங்களிலே ஒரு மகுடமான நிருபம். எப்படி ஆதி ஆகம புஸ்தகத்திலே ஆதி ஆகமம் இருக்கிறதோ, எப்படி ஒரு ஆமென் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் இருக்கிறதோ, எப்படி ஒரு சுவிசேஷ புஸ்தகத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் இருக்கிறதோ, அதே போல நிருப புஸ்தகங்களே மகுடமான புஸ்தகம் ரோம புஸ்தகம். அல்லேலூயா. அது படித்து பார்த்தால் நம்ம சும்மா இருக்க முடியாது. ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, சுவிசேஷத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் நம்ம தலைமை போதகர் அந்த ரோமர் எழுதின நிருபத்தை ஆரம்பித்து அதை எவ்வளவோ நாட்களாக அதற்குள்ள ஆழத்தை அறிந்து வேத பாடங்களாக சொல்லிக் கொடுத்தது உண்டு. ஆமென். அதுக்கு இன்னும் ஒரு முடிவில்லாமல் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அத்தனை தோண்ட துறவில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்றி எழும்பிக் கொண்டே இருக்கும். அதனால்தான் எழுதப்பட்ட காலங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் இந்த நிருபத்தில் முதலாவது இடத்தை பிடித்திருக்கிற நிருபம் எது தெரியுமா? ரோமர் நிருபம். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் அப்படிப்பட்ட மகத்துவத்தை கொடுத்து அதை நாம் தியானிப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கின்றார். இங்கே சொல்லுகின்றார் இந்த காரியத்தை குறித்து. இங்கே பவுல் ஜனங்களுக்கு சொல்லுகிற போது அதை செய்யுங்கள் என்று சொன்னால், ஆனால் இந்த 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இந்த வாக்கு தத்துவத்தை படித்தோமே, அதுல என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் தான் பிசாசுடைய தலையை என்ன செய்வார்னா உங்க காலில் நசுக்கி போடுவார். அல்லேலூயா. அப்படின்னா மற்ற காரியம்லாம் நீங்க செய்யணும். பிசாசை ஜெயிக்கிற காரியம், பிசாசை நசுக்கிற காரியம் மாத்திரம் உங்களால முடியாது. ஏன்னா உங்களை காட்டிலும் அவன் பலம் உள்ளவன். அல்லேலூயா.
ஒருவேளை நம்ம கிருபையாய் அவனை காட்டிலும் மகிமை உள்ளவர்களாக வைத்திருந்தாலும் நம்மை காட்டிலும் பிசாசு யாரு? பலம் உள்ளவன். நான் அதனால தான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், சில நேரங்களில் அந்த பிசாசுனால ஆடுறவங்க உலக பிரகாரமாக கூட உலகத்தில் நிறைய ஆடுறவங்க உண்டு. ஆட்டம் போடுவாங்க. என்ன ஆட்டம்? அது ஒரு ஆட்டம் சொல்லுவாங்க, மேளத்தை அடித்தா வரும் ஆட்டம். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சில நேரங்களில் சில உபவாச கூட்டம் நைட்டு ப்ரேயர்லாம் நடத்தும் போது பேய்களெல்லாம் ஆட ஆரம்பிக்கும். அதை ஆரம்பித்தா எத்தனை பேர் பிடிச்சாலும் கண்ட்ரோலில் நிற்காது. பிடிக்கிறவனுடைய கையெல்லாம் முறிக்கிறது போல அது எழும்பி நிற்கும். சாதாரண ஆளாக தான் இருப்பாங்க, ஆனால் பிசாசு ஆட ஆரம்பிச்சுட்டா அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். சில நேரங்களில் ஊழியங்களுக்கு போகிற போது எங்களோடு வர்ற ஊழியக்காரங்களும் பயந்து தெரிச்சு ஓடிடுவாங்க. தெய்வ பலம் நமக்குள்ள இருந்தாலும் தொட முடியாது. அவங்களுக்கு தெரியும், தொட்டா நம்மளை பிடிச்சிக்கிடும். இல்லைன்னு சொன்னால் என்ன நினைக்க தெரியுமா? சில இடங்கள்லாம் வேடிக்கை நடக்கும். தொட்டு பிசாசு ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற சில பிரச்சனையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடும். கவனமாக இருக்கணும். அவன் பயங்கரமான ஆளு. அதனால தான் தெய்வ பலத்தோடு போக வேண்டும், தெய்வ மகிமையோடு போக வேண்டும். சாதாரணமாக இல்லை, எல்லா இடமும் அல்ல. சில இடங்களிலே அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டு இருந்தால் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனால் தைரியமா இருக்கலாம். எப்போ தெரியுமா? கிறிஸ்துவனுடைய பிரசன்னம், கிறிஸ்துவனுடைய மகிமை, கிறிஸ்துவனுடைய வல்லமை நமக்குள்ள இருக்கிற போது அதை கொண்டு ஜெயம் எடுக்கலாம். நம்ம பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய பலத்தினால். அல்லேலூயா. அதனால தான் வீட்டில் ஒரு பிரச்சனை, பிசாசோ போராட்டமோ கஷ்டமோ வந்தா நான் விரட்டுறேன்னு சொன்னா நம்மளை விரட்டிவிடாது. நம்ம சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்னாதான் அதுக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. சவுலும் சவுலை சார்ந்த படைகளும் கோலியாத்தை ஜெயிப்பதற்காக அவங்க அங்க பார்த்துட்டு இருக்காங்க, பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. யார் போவா, யார் அடிப்பா, நம்மள யாரு அதுக்கு தகுதியா இருக்கா? ஒருத்தனும் தகுதி இல்லை. சரி, இப்ப தாவீது தகுதியா? இவங்களை காட்டிலும் தகுதி இல்லாதவர் தான் தாவீது. ஏன்னா யுத்த காரியங்கள் தெரியாது. யுத்த வீரனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் யுத்த தளவாடங்களை எடுத்து போரிடுவதற்குள்ள எந்த காரியங்களும் தெரியாது. அந்த அளவுக்கு பயிற்றுவிக்கப்பட்டவர் அல்ல. ஆடு வைத்துக் கொண்டிருந்த மனிதன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வந்து நின்று கோலியாத்தை கீழே விழத்தட்டுகிறார் என்று சொன்னால் எது நிமித்தம் தெரியுமா? நான் என்று சொல்லி போகவில்லை. அந்த நீ நிந்திக்கிற தேவனின் நாமத்தை கொண்டு நான் வருகிறேன். அல்லேலூயா. அந்த நாமத்தை கொண்டு, இயேசுவின் நாமத்தை கொண்டு மரணத்தை ஜெயமாக எடுத்த, பிசாசினுடைய கூரை ஒடித்த, பிசாசினுடைய காரியங்களை அவமாக்கின, பாதாளத்திற்கு சென்று மரணத்தின் அதிகாரத்தை பிடுங்கின இயேசுவின் நாமத்தை சொன்னால்தான் அது நடக்கும். அல்லேலூயா. அதனால வீடுகளில் ஜெபம் பண்றவங்க சும்மா தண்ணியை தெளிச்ச உடனே போக மாட்டான், சும்மா எண்ணெயை போட்டாலும் போக மாட்டான், சும்மா தீ மூட்டி விட்டாலும் போக மாட்டான். நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூண்டத்தை வளர்த்து விட்டா எல்லா பிரச்சனையும் போயிடும்னு சொல்லி. நோ. இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை சொல்லி பாருங்கள், அன்றைக்கு பிசாசு தெரித்து ஓடுவான். அந்த நாமத்தை முதலாவது நாம் தரித்திருக்க வேண்டும். இரண்டாவது, அதை சொல்லுகிறதற்குள்ள தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் நாமம் மேலான நாமம். ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல, பாதாளம் வேதாளம் யாவையும் வென்ற, என்ன? ஆமென். அல்லேலூயா. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சில பழைய ஆட்களுடைய வாயெல்லாம் அசைது, புது ஆட்களுக்கு வாயெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குது. என்னடா ஒரு பாட்டு பாடுறாரு, இவரே கட்டி பாடுறாரா அப்படின்னு. அதெல்லாம் அந்த காலத்தில் பாடின பாட்டுகள். திருவா பாடி இயேசு நாமத்தை பாடி தான் எத்தனையோ பேர் ஆண்டவருக்குள்ள ஆமன் வழி நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். அல்லேலூயா. வேதாளத்தையும் பாதாளத்தையும் வென்ற நாமம், பிசாசை ஜெயித்த நாமம், போராடுகிற போதெல்லாம் நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு நாமம் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. அந்த நாமத்தை கொண்டு வஞ்சிக்கிற, தந்திரத்தால் வஞ்சிக்கிற சாத்தானை விரட்ட முடியும். அவன் என்ன செய்து வைத்திருக்கிறான்? வஞ்சித்தது மாத்திரமல்ல, தந்திரமாய் வஞ்சித்தது மாத்திரமல்ல, அவனுடைய காரியத்தினால நம்முடைய இருதயத்தை நிரப்பி விடுவான். சாத்தானுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா அவன் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்றது மாத்திரமல்ல, நம்மகிட்ட வந்து சாப்பிட்றது மாத்திரமல்ல, அவனுக்கு நீ அங்கே ஒரு வீட்டையும் கட்டி அங்கேயே உறங்க ஆரம்பிச்சிடுவான். அதுக்கு பிறகு நீங்க எழுப்பினாலும் எழும்ப மாட்டான். யாரு? சாத்தான். கவனமா இருக்கணும். அதனால இடம் கொடுக்கிறதற்கு முன்பே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 5:3. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சாத்தான் வஞ்சித்தது மாத்திரமல்ல,
இவன் அந்த காரியத்தை வஞ்சிக்கும்படியே முதலாவது அனனியாவை சப்ராளையும் சாத்தான் வஞ்சித்து விட்டான். அவன் வஞ்சித்தது மாத்திரமல்ல, அவன் பொய் சொல்லும்படியும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படியும் அவனுடைய இருதயத்தை முழுவதுமாய் நிரப்பி விட்டான். பொதுவா ஒரு பொய் சொல்லுவாங்க, அந்த பொய்யை மறைக்கிறதற்கு ஒவ்வொன்றா பொய் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால தான் முதல் பொய்யை நம்ம என்ன செய்யணும், தவிர்க்க வேண்டும். சும்மா பொய் சொல்லிடுவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமாம், ஸ்கூலுக்கு போனானா பையன், பஸ்ஸில் போயிட்டு இருந்தானா, டீச்சர் கேட்டாங்களாம் என்னடா அப்படின்ட்டு, டயர் வெடிச்சிட்டு அப்படின்னானா, பொய் சொன்னான். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து கேட்டிருக்கிறாங்க எந்த டயர் வெடிச்சு அப்படின்னு சொல்லி, இடது பக்க டயர் வெடிச்சுன்னு சொன்னாராம். சரி ஹைச்சம்கிட்ட போ அப்படின்னு சொன்னார். போகிறதுக்குள்ளே இவனுக்கு மறந்து போச்சு எந்த டயர் வெடிச்சுன்னு சொல்லி. இப்போ ஹைச்சம் கேட்குறாரு எந்த டயர் வெடிச்சு. அவன் யோசித்து பார்த்தான், ஆமாம் வலது பக்க டயர் வெடிச்சுன்னு சொன்னான். இப்போ சொன்னார் உங்கள் அப்பா அம்மாவை கூட்டும் அப்படின்னு சொல்லி. அப்பா கேட்டாருடா என்னடா ஆச்சு, பின்னாடி இருந்த டயர் வெடிச்சுட்டு டாடி நான் ஸ்கூலுக்கு போகல. பொய்யை மறைக்கிறதுக்கு என்ன செய்தான், பொய்யா சொல்லிட்டு இருந்தான். கடைசியில் மொத்தமாக போச்சு, எல்லாம் சேர்ந்து மாட்டினான். சில நேரங்கள் இது ஒரு வேளை சாதாரண ஒரு கதை தான், ஆனால் நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் ஒன்றை மறைக்கிறதுக்காக பல காரியத்தை சொல்லி புருஷன்ட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிருப்பீங்க, காலம்போது அரை மறைக்கிறதுக்கு நிறைய காரியத்தை மறைச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் நீங்கள்லாம் அப்படி இல்லை, ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆட்கள். அல்லேலூயா. ஆமாம், மனைவிகிட்ட பெரிய ஒரு சின்ன விஷயத்தை மறைச்சிருப்பீங்க, அப்புறம் வரும்போதெல்லாம் அதை மறைக்கிறதுக்கு நிறைய காரியத்தை சொல்லி மறைச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் குற்று வெளியாகும். நிச்சயமாய் கர்த்தருடைய சமூகத்தில் அப்படிதான். இங்கே எல்லாவற்றையும் அவன் செய்து பொய் சொல்லுகிறான், திரும்ப அந்த காரியத்தினாலே நிறைந்திருக்கிறான். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தூரம் போகிறதை பார்க்கிறோம். என் அன்பு தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு பிசாசானவன் அப்படி நம்மை வஞ்சித்து வைத்திருக்கிறான். அவன் எப்படி அடையாளம் கண்டு கொள்ளுகிறது, அநேக நேரங்களில் எப்படி வஞ்சிக்கிறான் தெரியுமா? வாசிங்கள், இதை ரோமர் 16ஆம் அதிகாரம் 17-18 வருகிற போது பிரிவினை உண்டாக்குறவனாய் வந்துகிறான். அந்த வஞ்சிக்கிறவனை நாம் அடையாளம் கண்டுபிடிக்கிறது எப்படி தெரியுமா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பிரிவினையை உண்டாக்குறான் என்று சொன்னால் அவன் தான் பிசாசு. அந்த வசனத்தை வாசிங்க 16-17. அன்றியும் சகோதரரே, 17வது வசனம், ரோமர் 16. சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடறல்களையும் குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அடுத்த வசனம், அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடி இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கபடி இல்லாத நம்முடைய இருதயத்தை அவர்கள் வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த வஞ்சிக்கிறவனை நாம் எப்படி அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னால், வஞ்சிக்கிறவனாலே மனுஷனுடைய வாழ்க்கையில பிரிவினை உண்டாகிறது. ஒரு குடும்பத்தை பிரிக்கிறவன் யாரு? பிசாசு. அப்படி நினைக்கணும். அப்ப குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு வஞ்சிக்கிறதுக்கு பிசாசு வந்து விட்டான். நம்ம ஆண்டவருடைய காரியம். ஆண்டவர் யார் தெரியுமா? நம்மளை உருவாக்குகிறவர். ஆண்டவர் யாரு? நம்மளை உருவாக்குகிறவர். ஒரு வயிற்றுல ஒரு கர்ப்பஸ்திரியை பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஏம்மா நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆமா ஆண்டவர் இந்த எத்தனை மாதமா இருக்கிற? உடனே சொல்லுவாங்க, கர்த்தருடைய கிருபையினால நான் இப்ப 5 மாதமா ஒரு பிள்ளை என்ன செய்திருக்கிறேன், வயிற்றுல சுமந்து வைத்திருக்கேன். அப்ப வயிற்றுல உருவாக்கி இருக்கிறது யாரு? கர்த்தர். யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, எனக்கு இந்த பிள்ளையை தந்திருக்கிறது கர்த்தர். யாராவது சொல்லுவாங்களா சாத்தானுடைய கிருபையினால எனக்கு ஒரு பிள்ளை கிடைச்சிருக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ உருவாக்குகிறவர் கர்த்தர். ஒரு திருமணம் நடக்கிறது, அந்த திருமணம் நடக்கும் போது அந்த திருமணத்தில் பெற்றோர் போய் ஊரெல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவருடைய கிருபையினால என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிஞ்சு செய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பெற்றோர்கள் 2 மாதத்துக்கு பிறகு சொல்லுவாங்க, சாத்தா என் பிள்ளைகளுடைய குடும்பத்தை என்ன செய்துட்டான், பிரிச்சுட்டான். அப்போ உருவாக்குகிறவர் கர்த்தர், பிரிக்கிறவன் இடரல் கொண்டு வருகிறவன் பிசாசு. சபையும் அப்படிதான். ஒரு சபை உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால், அது புதுசா ஒரு சபை உருவாகிறது, புது ஆத்துமாக்கள் அங்க சந்திக்கிறோம், கண்டு வருகிறான்னு சொன்னா அது கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் செய்வார். ஆனா ஒரு சபையை பிரிக்கிறாங்கன்னு சொன்னா அது யார் பிரிப்பா?
ஆமா, எப்ப யாரு சோர்ந்து போவா, எப்ப யாரு விழுந்து போவா, சபையில யாரை எடுக்கலாம், சபையில யாரை பிரிக்கலாம், அவங்கள நயமாய் பேசி தங்களுக்குள்ளே பிரிக்கிறவன் யார் தெரியுமா? பிசாசு, சாத்தான். அடையாளம் காணணும். அப்ப நீங்க ஒரு இடத்துக்குள்ள, கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள, கோட்டைக்குள்ள இருக்கிற போது உங்களை நயமா பேசுவான். உங்களிடத்துல வந்து சில வசனிப்பான காரியத்தை பேசுவான். அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல உருவாக்கி வைத்திருக்கிற போது அந்த இடத்திலிருந்து பிரிக்க நினைக்கிறவன் பிசாசு. அவனுக்கு சொல்ல கேட்டுட்டு போனாங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் எதுக்கு வேலை செய்யறான் தெரியுமா? தன் வயிற்றுக்கு வேலை செய்யறான். தன் வயத்தை நிரப்புவதற்காக வேலை செய்யறான். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தன் வயிற்றுக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யறவனுடைய தாகம் எப்படி தெரிவிக்கும் தெரியுமா? ஒரு ஆத்துமாவை நான் சந்திக்க வேண்டும், அதை ஆதாயப்படுத்த வேண்டும், ஒரு சபையை நான் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வயத்துக்கு ஊழியம் செய்வேன் தெரியுமா? இச்சகமாய், நயமாய், அப்படி இப்படின்னு காரியங்களை பேசி கபடம் இல்லாதவர்களை. நம்மெல்லாம் யாரு? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நம்மெல்லாம் கபடம் இல்லாதவர்கள். நீங்க இருக்கிறத பார்த்தா வித்தியாசமா இருக்கு. சொல்லுங்களேன், கபடம் இல்லாதவர்கள். சரி, உங்களை பார்த்தா சொல்லுங்க, நான் கபடம் இல்லாத ஒரு ஆளையா? என்ன சொன்னாலும் நம்பிடுறேன், சீக்கிரத்தில் நான் ஏமாந்து போறேன். சிலர் சொல்லுவாங்க, நான் ஏமாளியாட்டே இருக்கிறையா, நான் எங்கே போனாலும் ஏமாந்துறேன், என்னை ஏமாத்திடுறாங்க. ஏன் தெரியுமா? என்கிட்ட கள்ளம் கபடு கிடையாது. அவன் கபடோட வந்து என்கிட்ட பேசுவான். ஆனால் நானும் அதை உண்மைன்னு சொல்லி, அப்படியா சிஸ்டர், அப்படியா அப்படியான்னு எல்லாம் தலையாட்டுறேன். கடைசியில் என்னையே கவுத்து போட்டுறான். கவனமாக இருக்கணும். நம்ம கபடம் இல்லாமல் இருக்கிறது நல்ல. புறாக்களை போல எப்படி இருங்க? கபடற்றவர்களாயிருங்கள்னு வேதம் சொல்லுகிறோம். நல்லது தான். ஆனால் கபடில்லாதவர்களாக இருக்கிற நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. கபடற்றவர்களாக இருப்பது நல்லது தான். ஆனால் ஆண்டவரோடு இருக்கணும். பிசாசு அப்படிப்பட்டவர்களை வஞ்சிக்க வருவான், விழத்தட்ட வருவான். கர்த்தரோ அவன் கையில் நம்மளை கொடுக்காதபடி அவர் என்ன செய்வார் தெரியுமா? நம்மையும் நம்மை சுற்றிலும் இருக்கிற குடும்பத்தையும் நம்முடைய சபையையும் நம்முடைய தேசத்தையும் காப்பாற்றுவதற்காக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவனை உங்கள் காலில் நான் அசுக்கி போடுவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், அவன் உங்களை விழத்தட்டுறதுக்கு முன்ன நான் விழத்தட்டுறேன். நீ என்னுடையவள் யாக்கோபே, நீ என்னுடையவன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடைய பிள்ளை. இஸ்ரவேலே, நீ என் சந்ததி. எதனாலே? எப்படி இஸ்ரவேல் சந்ததியாய் மாற்றப்படும்? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்படுகிறவர்கள் அத்தனை பேரும். உலகத்துல எங்க இருக்கிறோம் நீ பார்க்காதுங்க. உலகத்துல நம்ம எந்த ஸ்தானத்துல இருக்கிறோம் நீ பார்க்காதுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் அத்தனை பேரும் ஆவிக்குரிய மனவாட்டிகளாய் கர்த்தருடைய பிள்ளைகள். கரங்களை தட்டி நல்லா சொல்லுங்க, நான் பரலோக பிரஜை. உடனே ஆண்டவர் பிளான் பண்றார். பரலோகம் போற வரைக்கும் நம்மளை யாரும் வஞ்சிக்காதபடி கர்த்தர் காவல் வைத்து விடுவார். நம்ம பரலோகத்துக்கு நேர ஆண்டவர் கொண்டு போகிற போது நம்மளுக்கு காவல் வைக்கிறது அவர் பார்த்துக்குவாரு. எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்துட்டாரு கானானுக்கு நேராக. ஆண்டவர் பார்த்துக்கிட்டார் எல்லாத்தையும். என்னன்னு சொன்னாங்க, எப்படி நடக்கும், எப்படி போகும், இவ்வளவு தூரம் வனாந்தரம் என்ன கிடைக்கும், எல்லாத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா. பிசாசு நினைச்சிருப்பான், நீ என்ன கூட்டிட்டு போறியா, வனாந்தரத்திலே சாகடிச்சிடறேன். எப்படி பசியை கொண்டு வந்து சாகடிக்கிறேன் பாரு. ஏன்னா வனாந்தரத்தில் என்னத்தை கொடுக்க முடியும்? ஆண்டவர் ஒரு காற்று அனுப்பிவிட்டாரு, அழகா போஷித்தார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க எது இல்லை அது இல்லைன்னு நினைக்காதுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை பிசாசு வஞ்சிக்காதபடிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராயிருப்பார். அல்லேலூயா. அதான் பிரிக்கிறவன் சாத்தான், நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகிறவர் கர்த்தர். அதுல என்றைக்குமே இருக்க வேண்டும். நாம் எல்லாம் உருவாக்கப்பட்டவர்கள். ஆமே. இந்த உலகத்திலே கர்ப்பத்திலே உருவாக்கப்பட்டோம், அதற்கு பிறகு கர்த்தருக்காக உருவாக்கப்பட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை கர்ப்பத்தில் உருவாகும் போது சொன்ன, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு, மனம் திரும்புகிற பிறகு கர்த்தருக்குள்ளாக ஒரு மறுபிறப்பை அடைந்தோம். அந்த மறுபிறப்பின் போது ஆண்டவருக்காக நம்மை ஒப்பு கொடுத்து விட்டோம். இப்போ கர்ப்பத்தின் பிறப்பல்ல, கர்த்தரின் பிறப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம எல்லாம் கர்ப்பத்தின் பிறப்பெல்லாம் மாறி கர்த்தரின் பிறப்பா மாறிட்டோம். ஆமீன் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கு புது மனுஷனாய் பிறந்தவர்கள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அவன் வஞ்சிக்கிறவன். இரண்டாவதாக அவன் விழுங்க நினைப்பவன். சாத்தானை ஆண்டவர் அடையாளம் காட்டுகிறார். அவன் வஞ்சிக்க நினைக்கிறவன். இரண்டாவது அவன் விழுங்க நினைக்கிறவன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் படிக்க கேட்போம். 1 பேதுரு 5:8.
தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். விழித்திருங்கள். விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடுகிறான். முதலாவது பார்த்தோம் தந்திரமாய் வஞ்சிக்கிறவன் என்று சொல்லி, இப்ப விழுங்குவதற்கு வகை தேடுகிறவனாய் இருக்கிறான். அதனாலதான் சொன்னேன், எப்போ யாரை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறவன். கெச்சிக்கிற சிங்கம் என்ன செய்யுமான் தெரியுமா? இந்த புல்களுக்குள்ளே மரத்திற்கு பின்னாடி அங்க நடந்து போகிற மான்களோ அல்லது ஆடுகளோ மாடுகளோ அதனுடைய கண்ணில் படாம மெல்ல மெல்ல அது என்ன செய்யுமா, அதனுடைய கால் அடி கூட சத்தம் வெளியே வராத அளவுக்கு மெல்ல மெல்ல ஊந்து போகும். டிஸ்கவரி சேனல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கேன்னு நான் சொல்ல மாட்டேன், பார்த்தவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால அவர் பார்க்க சொல்லிட்டாரு, இன்னிலிருந்து டிவி ஆன் பண்ணலான்னு சொல்லி டிஸ்கவரிக்கு போய் மாதிரி வேற கவரிக்கெல்லாம் போயிடக்கூடாது. காவேரி அது இது நீர் ஓட மாதிரி அதுக்கு பிறகு அதுக்கெல்லாம் போயிடக்கூடாது. அதனால கவனமாக இருக்கணும். அதனால இன்னைக்கு டிவியை சும்மாவே ஆன் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது. அது மொத்தத்தில் க்ளோஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும். மற்றதெல்லாம் காண்டவர் பார்ப்பார். ஒரு சிங்கம் அல்லது ஒரு மிருகம் ஒரு மிருகத்தை வேட்டையாடுவதற்கு தனக்கு இரையை தேடுவதற்கு எப்படி போமான்னு தெரியுமா? பதுங்கி பதுங்கி வகை தேடும். என்ன வகை? எந்த ரூட்ல போய் அதை விரட்டினா அது நம்மகிட்ட இருந்து தப்பித்துக்கிடாது பார்க்கும். இந்த பக்கமா விரட்டினா அந்த பக்கம் ஆறு இருக்குது, ஆறை தாண்டி அதை ஓடிக்கிடாது, அங்க வச்சாவது பிடிச்சிக்கலாம். இல்ல இந்த பக்கம் ஓடுனா அங்க அதுக்கு மேல அதால ஓட முடியாது. அப்படி வகை தேடும். எது வரைக்கும் ஓடுனா அவனை சில நேரங்கள் சொல்லுவாங்க, சிலர் ஓட விடுவாங்க. எதுக்கு தெரியுமா? அவன் களைப்படைந்த பிறகு அவனை விரட்டுறவன் ஓட ஆரம்பிப்பான். அவன் களைப்படைந்து விழுந்த பிறகு அவனை தாக்க ஆரம்பிப்பான். இப்படி பிசாசானவன் நம்ம எப்போ களைப்படைகிறோம், நம்ம எப்போ இளைப்பாறுகிறோம், நம்ம எப்போ ஒண்ணுல ஐயோ என்று சொல்லி விழுறோம் அப்படிங்கிறதுக்கு வகை தேடுவான். எதற்கு தெரியுமா? நம்மை விழுங்குவதற்காக. ஆண்டவர் தெளிவாய் சொல்ற, அதனால்தான் விழித்திருங்கள். அங்கே வசனம் சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். தெளிந்த புத்தினா என்ன? எப்பொழுதும் ஜாக்கிரதையா இருங்க, விழித்திருங்கள். எதிராளி ஆனவன் உங்களை கவிழ்ப்பதற்காக. எப்போ நீங்க அசர்வீங்க உங்க விழத்தட்டலாம், எப்போ கொஞ்சம் வித்தியாசமாவீங்க விழத்தட்டலாம்னு சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடுகிறவனாக இருக்கிறான். ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் விட்டு நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவன் விழுங்க நினைப்பான், ஆண்டவரோ நம்மை பாதுகாக்க நினைக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவன் விழுங்காதபடி கர்த்தர் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். சிலுவையில் தன் மரித்தது நிமித்தமாய் நம்முடைய ஜீவன், அவர் ஜீவனை கொடுத்து நமக்காக, ஆடுகளுக்காக. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தான். அதான் திருட, அவன் தான் விழுங்க பார்க்கிறவன். அதை பற்றி தான், சாத்தானை பற்றி தான் சொல்லுகிறது. அதை இப்படி படிக்கலாம், சாத்தான் நம்மை விழுங்கவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனால் ஆண்டவர் எதுக்கு வந்தார் தெரியுமா? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கும்படியாய். அல்லேலூயா. அந்த வசனத்தை படிக்கும் போது இப்படி படிங்க, நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கும்படியா என் ஜீவனை கொடுக்க வந்தேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இந்த நாட்களில் சிலுவையை குறித்து, சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்ததை குறித்து அதிகமாக தியானம் செய்ய வேண்டும். பொதுவாக மார்ச் மாதம் என்று சொன்னாலே, மார்ச் என்றால் சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அணிவகுப்பு, அணிவகுத்து செல்லுதல். மார்ச், அதான் இராணுவத்தில் மார்ச் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு போனீங்கன்னா காலையில் மார்ச் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி லைனில் விட்டுருப்பாங்க. அணிவகுத்து செல்ல, முன்னேறி செல்லுதல், முன்னேறி போகுதல். மார்ச் மாதம் என்று சொல்லுகிறது ஒரு முன்னேற்ற பாதையில் நம்மளை கொண்டு வருகிற ஒரு காலம். அதுக்காக தான் ஆண்டவர் இயற்கையை கூட பாருங்க, மரங்கள் எல்லாம் இலையெல்லாம் உதிர்ந்துட்டு துளிர் விடுகிற காலமா இருக்கும். நீங்க வெளியெல்லாம் போனீங்கன்னா மரம் எல்லாம் இலையை உதிர்த்திருக்கும், துளிர் விடுகிற காலம். மனுஷனுக்கும் அப்படிதான். இந்த மார்ச் மாதத்துல அவன் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரணும், ஒரு புதிய வாழ்க்கை வரணும், ஒரு புதிய துளிர் வரணுங்கிறதுக்காக இந்த நாட்களிலே உபவாச கூட்டங்கள் வைக்கப்படுகிறது. இந்த நாட்களிலே கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துவ மரணத்தை குறித்த தியானங்கள் வைக்கப்படுகிறது, சிலுவையை குறித்த காரியங்கள் வைக்கப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் 2 வாரங்களிலே நம் சிலுவை குறித்த தியானத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தியானிக்கிறோம். எதற்காக? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முன்னேறி செல்வதற்காக. அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தில் நம்மை பின்னே இழுக்கிறது, பின்தங்கி இருக்கிறோம், ஜபத்தில் பின்தங்கி இருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்தங்கி இருக்கிறோம். இந்த காலத்தில் ஆண்டவரிடத்தில் தரித்திருந்து நான் முன்னேறி நடக்க வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவர் சரியாத அந்த மாதத்துக்கு பெயர் வச்சிருக்கிறார் போல இருக்கிறார். இல்லையா? சொல்லுங்களேன். மனுஷன் பெயர் வச்சாலும், மனுஷன் காலத்தை குறிச்சிருந்தாலும், கர்த்தர் சில நேரங்களில் சில காரியங்களை காரணத்துக்கு தான் வைப்பார். ஆமே, அது கிருபையாய் நமக்கு கிடைத்தது. இங்க பாருங்க, அவன் விழுங்க நினைப்பான்.
ஆண்டவர் படைத்த மனுஷனை விழுங்க நினைத்தார். ஆண்டவர் அழகாக தப்பிக்க வைத்தார். ஆனா பாருங்க, இப்ப அடுத்த தந்திரம் என்ன தெரியுமா? அவனுடைய தந்திரம் அடுத்த ஜெனரேஷனை பார்க்கிறான். ஆதாமுடைய பிள்ளை யாரு? காயின், ஆபேல். இப்ப என்ன செய்யறான் தெரியுமா? சரி, இனி இவங்களை சாகடிக்க முடியாது, இவங்களுக்குள்ள கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறவங்கள பிரிச்செடுத்து என்ன செய்யணும்? அழிக்கணும். இதுதான் அவனுடைய திட்டம். மற்றவங்கள எனக்கு வந்துட்டாங்க. இப்ப காயின் யாருக்கு சொந்தமாயிட்டான்? சாத்தானுக்கு சொந்தமாயிட்டான். ஏன்னா அவன் முகநாடி வேறுபட்டுச்சு. நம்ம வீட்டுல முகநாடி வேறுபட்டுனா யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? ஆமா, பழைய இந்த வாலிப பிள்ளைகளுக்கு கேம்ப் நடத்தும் போது ஒரு பாட்டு பாடுவோம். அனுதினம் நீ வேதத்தை வாசித்தால் இயேசுவின் பிள்ளை, மாறாக நியூஸ் பேப்பரை வாசித்தால் சாத்தானுடைய பிள்ளை, ஜபம் பண்ணினால் இயேசுவின் பிள்ளை, டிவி பார்த்தால் யாருடைய பிள்ளை? அந்த ராகம் எனக்கு தெரியல இப்போ, ஆனால் அப்படி பாடுவோம் ஒவ்வொரு காரியத்தை. அந்த பிள்ளைகள் அப்படியே ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுக்கிறதற்காக. அப்ப நம்முடைய வாழ்க்கையில யார்? 2 பிரிவு இருக்கிறது. பொல்லாத காரியத்தை செய்த யாருடைய பிள்ளை? பிசாசனுடைய பிள்ளை. நன்மை. அப்ப ஆபேல் தேவனுக்கு பிரியமானபடி காணிக்கை கொடுத்தனால கர்த்தருக்கு பிரியமானவனா மாறிட்டாரு. ஆபேலையும் அவனுடைய காணிக்கை என்ன செய்தாரு? ஏற்றுக்கொள்கிறார். இதை பார்க்கிறான் பிசாசு. ஓ, நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறியா, இப்ப பாருன்னு சொல்லி காயினை தூண்டி விடுறான். அவன் பிசாசனுடைய பிள்ளையா மாறிடுறான். இப்ப நடக்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைய இவனுக்கு பிள்ளைய வச்சு அவனை சாகடிக்கிறான். நான் கொஞ்சம் கற்பனை நினைச்சு பார்த்தேன். இப்படி அடுத்தால ஒரு தாக்குதல் நடக்கும்னு நினைச்சு ஆண்டவரே ஒருவேளை எதிர்பார்த்திருக்க மாட்டாரோ? கொஞ்சம் கற்பனையா. கர்த்தருக்கு எல்லாம் தெரியும், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆனாலும் கொஞ்சம் பாருங்க, எதிர்பாராத விதமா என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆபேலை விழுங்கிட்டான் பிசாசு. இப்ப ஆண்டவர் பார்க்கற ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இவன் வேற வழியில ரூட்ல போயிட்டு இருக்கிறான், இனி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி ஆமீன். பூமியில அக்கிரமம் பெருகிவிட்டது. இப்ப ஆண்டவர் பார்க்கிறார், காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் கூட்டத்தையா தேடுறார். ஒரு கூட்டமும் காணல. எல்லா அக்கிரமும் எல்லாம் பிசாசனுடைய பிள்ளையா மாறிடுச்சு, சாத்தானுடைய பிள்ளையா மாறிடுச்சு. ஆனால் ஆண்டவர் தேடி பார்க்கிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மகனை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் பிசாசனுடைய பிள்ளையா இருந்துச்சு, அத்தனை பேரும் அழிஞ்சாங்க. அங்க வந்து பிசாசனுடைய பிள்ளை காப்பாற்றப்பட்டான், தேவனுடைய பிள்ளை அழிக்கப்பட்டான். ஆனா நோவா காலத்துல பிசாசனுடைய பிள்ளைகள் அழிக்கப்பட்டாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் காத்து கொள்ளப்பட்டாங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அன்றைக்கு இருந்த அந்த கிருபை இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறதுனால தான் கர்த்தருடைய பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டு பரலோகத்திற்காக. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு ஆண்டவர் நினைச்சிட்டார், ஒருத்தரை கூட அவன் விழுங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் பார்த்தேன். அடுத்தால அப்படியே சுத்தி நிறைய காரியங்கள் உண்டு. நான் அப்படியே கொஞ்சம் தாண்டி போறேன். மோசையை பார்க்கிறான். ஓ, நோவா கொஞ்சம் வளர்ந்த ஆளு, பெரிய ஆள் ஆயிட்டாரு, அவரை காப்பாத்திட்டாரு. இப்ப குழந்தையில அழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி பிசாசு ஒரு தந்திரம் பார்க்கிறான். மோசே ஆமீன் குழந்தையா இருக்கும் போதே அழித்து விடலாம் என்று சொல்லி எண்ணம் போட்டான். ஆனா கர்த்தர் என்ன திட்டம் போட்டார் தெரியுமா? அவனுக்கு வீட்டுக்குள்ளே வளருகிறதற்கு ஆண்டவர் பெரிய ஒரு காரியத்தை திட்டம் போட்டார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தருடைய திட்டம் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். கர்த்தருடைய திட்டம் எல்லாம் எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார், நிறைய காரியம் செய்வார். யோசுவா அங்கே வேவு பார்க்க போகிற நேரத்தில் ஒரு வீட்டுக்குள்ள அவங்கள ஒழிச்சு வைப்பாரு. அவருக்கு நல்லா தெரியும், இந்த வீட்டை தேட மாட்டான் அவருக்கு நல்லா தெரியும். அதனால அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு ஒழிச்சு வச்சான். சில நேரம் பிள்ளைகளுக்கு ஏதாவது மறைக்கணும்னா பிள்ளைகளுக்கு ரூமுக்குள்ளே கொண்டு வச்சுட்டா போதும். அவங்க மற்ற ரூம்லாம் தேடுவாங்க, அவங்க ரூம்ல என்ன செய்ய மாட்டாங்க. ஆமாம், நல்லா இருக்குல்ல பிளான், வீட்டில் போய் செய்து பாருங்க. பிள்ளைகளுக்கு ஏதாவது மறைச்சி வச்சிங்கன்னா வேற எங்கேயும் வைக்காதுங்க. பிள்ளை சுகர் டப்பா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குதா, சும்மா சிம்பிளாக சொல்கிறேன், இல்லை சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குதா, நீங்கள் எங்கே மறைச்சி வச்சாதான் அது மோப்பை எடுத்துரும். ஆனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு ரூமுக்குள்ளேயோ அவங்க கட்டிலையோ இல்லை அவங்களுக்கு ரூமுக்குள்ளேயோ பக்கம் அதுக்கு தேடாது. ஏன்னா அதை விட்டு வெளியே வந்தால் மற்ற இடமெல்லாம் தேடும். அதனால தான் மோசையை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் எங்கே கொண்டு போயிட்டாரு? அவன் இடத்துக்குள்ளே கொண்டு போயிட்டாரு. அவன் சுற்றி தேடி எல்லாரையும் கொன்னான். கடைசியில் அவன் வீட்டுக்குள்ளே தான் இவன் இருக்காங்கிறது அவனுக்கே தெரியாமல் போச்சு. ஆண்டவர் அங்கே வச்சு உருவாக்குனார். அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டம் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்படியே வரான், சுற்றி மோசையை பார்த்தார். கடைசியில் இயேசுவையே கொல்வதற்காக பிளான் போட்டான். ஆனால் அவர் தன்னுடைய வேத வசனத்தை கொண்டு அவனை ஜெயிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அவர் பிறக்கும் போதே ஒரு பயங்கரமான சத்தம், கூக்குரல், ஏரோது எல்லா பிள்ளைகளையும் அழிக்க சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசுவை காப்பாற்றுகிறார்.
ரொம்ப உபவாசம் இருந்து 40 நாள் உபவாசம் இருந்துட்டு இயேசு வராரு. வந்திருக்கிற நேரத்தில் அவரை உப்பரிக்கல கொண்டு போய் கீழே தள்ளலாம், கீழே குதிக்க வச்சு அவரை சாகடிச்சிடலான்னு பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் சொல்ல, அப்பாலே போ பிசாசே. அல்லேலூயா. இன்றைக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறபடினால ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, உங்களால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கும் உங்கள் கண் என் மேலே இருக்கிறதுனால, உங்கள் பிள்ளையா நான் இருக்கிறதுனால தான் போகிற வர இடத்துலலாம் சில நேரம் ஆபத்து வருது. வாகனத்தில் போகிறேன், எனக்கு விரோதமாக ஆபத்து வருது, அவன் என்னை விழுங்க பார்க்குறான். நீரோ நான் விழுந்து போகாமல் என்னை தூக்கிட்டு வரீர் ஆண்டவரே. ஆஸ்பத்திரியில் சுகம் இல்லாமல் ஐசியூவில் கொண்டு என்னை கடத்திடுறான், அங்கே வச்சு விழுங்கிடலான்னு பார்க்குறான். ஆனால் கர்த்தர் அங்கேயும் வந்து அங்கேருந்து என்னை தூக்கி அடித்து பாதுகாத்து கொண்டு வரீங்க ஆண்டவரே. சில நேரம் எனக்கு விரோதமாக சில காரியங்கள் கத்தி வைக்கப்படுகிறது, பட்டயம் வைக்க, ஐயோ செத்து போவேணும்னு நினைக்கிறேன். சில நேரம் என் மனநிலையில் பாதிப்பை கொண்டு வரான். நான் பிரச்சனை, ப்ரெஷர், டென்ஷன், ஆமேன், அப்படி டிப்ரெஷன், இதெல்லாம் கொண்டு வந்து என்னை அழிச்சிடலான்னு நினைக்கிறான். ஆனால் கர்த்தரோ நீ என் மேலே கிருபையாக இருக்கிறனால அங்கேயும் என்னை காப்பாற்றி கொண்டு வரீங்க ஆண்டவர். அல்லேலூயா. அவன் விழுங்க பார்க்குறான், அவரோ அவனை காப்பாற்றி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அந்த தேவன் சொல்லுகிறார், நம்ம விழுங்க வர்றதுக்கு முன்னாடி அவர் எழுந்து வந்து அவன் தலையை நம்முடைய கால்களில் நசுக்கி போடுவார். கடைசியாக அவன் யார் என்று அடையாளம் காட்டுகிறார். அவன் வழி விலக வைப்பவன். முதலாவது வஞ்சிக்க நினைப்பவன், அடுத்ததாக என்ன சொன்னோம், விழுங்க நினைப்பவன், மூன்றாவது வழி விலக வைப்பவன். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை படியுங்கள். 1 தீமோத்தேயு 5:15. ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். என்ன வழி விலக வைப்பான்? ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை தெரிந்தெடுத்து ஆண்டவர் அவருக்கு தன்னுடைய பிள்ளைகளை மாற்றி எதற்கு நேராக வழி நடத்துகிறார் என்று சொன்னால் பரலோகத்துக்கு நேராக வழி நடத்தி செல்லுகிறார். அப்போ ஒரு மனிதன் பரலோகத்துக்கு நேராக வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும், பாவம் செய்யாதவனாக இருக்க வேண்டும், யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, எல்லாரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு நல்வழியில நடத்த வேண்டும். இப்போ பிசாசு என்ன செய்யறான் தெரியுமா? அவனை வழி விலக பண்ணுவதற்காக அவன் வேலை செய்கிற இடத்திலே அவரை திருட வைக்கிறான். அவன் வேலை செய்கிற இடத்துல அவனை லஞ்சம் வாங்க வைக்கிறான். அவனுடைய குடும்பத்தில் அவனுக்கு கசப்பை கொண்டு வரான். மனைவி மேல அன்பு காட்டக்கூடாதபடி இருதயத்தை கடினப்படுத்துகிறான். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். ஏன் தெரியுமா? இப்படி போகிற போது பரலோக வழியை விட்டு அவன் என்ன செய்கிறான், தூரம் போய் விடுகிறான் என்று சொல்லி அவனை வழி விலக வைக்கிறான். இருதய கடினத்தின் நிமித்தமாய் வழி விலகி போய்விடுகிறார்கள். என்ன சொல்ல தெரியுமா? நான் இதை தருகிறேன் அதை தருகிறேன் என்று சொல்லி வழி விலக வைக்கிறான். சிலர் சொல்லுவாங்க, நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால தான் உன் பிசினஸ் படுத்துட்டு, நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால தான் உன் வீட்டில் மரணம் வந்துகிட்டு இருக்கு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய, அது சொல்றதுனால நம்ம என்ன செய்யக்கூடாது தெரியுமா? கர்த்தருடைய வழியை விட்டு விலகிடக்கூடாது. நம்ம சொல்ல வேண்டிய காரியம், யான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை இந்த உலகத்தில் வாழ்றதை காட்டிலும் பரலோகத்தில் வாழ்வதற்காக. சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பரலோகத்தில் வாழ்றதுக்காக நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், நான் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். அந்த காரியத்தை ஆண்டவர் சீக்கிரம் எனக்கு கொடுத்தார்னா மரணமே வந்தாலும் அதுதான் என் ஜெயம் என்று சொல்லி நான் கம்பீரமாய் பாடுவேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால என் வீட்டில் மரணம் வருதுன்னு சொன்னா அந்த மரணத்துக்கு பிறகு எங்களுக்கு என்ன கிடைக்குன்னா பரலோகம் கிடைக்கிறது. அல்லேலூயா. இதை சொல்லி பாருங்க, பிசாசு அதுக்கு பிறகு நம்மகிட்ட பேசவே மாட்டான். அல்லேலூயா. என்னங்க கஷ்டம் வருதா? இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டதுனால என் பிசினஸ்ல நஷ்டம் வருதா? எனக்கு நஷ்டமே வந்தாலும் பரவாயில்லையா, எனக்கு ஒரு லாபம் இருக்கிறது. என்ன தெரியுமா? பரலோகம். இங்கே நான் வேதனைப்படுறேன்னா பரவாயில்ல, இங்க வேதனை இங்கோட முடிஞ்சிடும். ஆனா வேதனை முடிஞ்ச உடனே எனக்கு வேதனை இல்லாத ஒரு இடம் இருக்கு, பரலோகம். அல்லேலூயா. மனதை தைரியப்படுத்துங்க, விசுவாசிங்க, கர்த்தர் நடத்துவார் நம்மளை. ஒருவேளை நீங்க சொல்லுங்க, சுகபகமா இருந்துட்டு பேசுறியா? இல்லையா, எல்லா பாடுகளையும் அனுபவித்து கர்த்தருக்காக அநேக காரியத்தை உலகத்தில் நஷ்டம் என்று எண்ணி பாடுகளிலும் வேதனைகளிலும் கர்த்தரை போதும் என்று நினைத்த போது கர்த்தர் எந்த இடத்துல விட்டு கொடுக்கல. இல்லைன்னா விழத்தட்டன்னா எங்கேயோ வழி விலகனா எங்கேயோ வழி விலகி போயிருந்திருக்கலாம். கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்ததுனால விக்கிரகத்தை காண்பிப்பான். கானானுக்கு நேராக ஜனங்களை வழி நடத்துகிற போது சாதாரணமான உணவுக்காக எகிப்தை திரும்பி பார்க்க வைத்தான். ஆனால் கர்த்தரோ அதையும் அவர்களுக்கு நிறைவாய் கொடுத்து ஆண்டவர் கிருபையாய் நடத்தினார். அல்லேலூயா. தண்ணீருக்காக மனம் கசந்தாங்க, கசந்த தண்ணீரை மதுரமாய் மாற்றி கொடுத்து விட்டார். நம்ம எதுக்காக கசப்புறோமோ ஆண்டவர் கசப்பை இனிப்பா நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா.
அப்படிப்பட்ட கிருபையுள்ள தகப்பன் நம்முடைய தகப்பன். நாம் வழி விலகுவதை ஆண்டவர் விரும்புவதே கிடையாது. அதான் சொல்லுகிறாங்க, நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரோடு இருந்த 12 சீஷரில் ஒரு சீஷன் வழி விலகிட்டான். என்ன தெரியுமா? அவனுக்கு பண ஆசை வந்ததுனால. அவனுடைய இருதயத்துக்குள்ள பிசாசு வந்தான், பண ஆசை கொடுத்தான். யூதாஸ் என்கிறவன் வழி விலகி போனான். கடைசியில் நடந்த நாண்டு கொண்டு செத்தான். ஆனால் அதே மாறாக கல்வாரி சிலுவையில் இயேசுவோடு அறையப்பட்ட அந்த ஒரு கள்ளன், எனக்குன்னு ஒரு வழி இருக்குன்னா அது இவர் தான் கொடுக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துனுடைய வழியை கேட்டான். ஆண்டவரே, நீர் போகும்போது என்னையும் இந்த வழியில் கொண்டு போய் அங்கே சேருங்கன்னு கேட்டான். கர்த்தர் அவன் கள்ளனாக இருந்த போதிலும் கள்ளன் என்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா. ஒரு அழகான பாடல், பழைய பாடல். கள்ளன் என்று என்னை தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா. உம் சீஷனுக்கு கூட அந்த இடம் கிடைக்கல, ஆனால் சீர்பற்ற எனக்கு அந்த இடத்தை எனக்கு தந்தீரே ஆண்டவரே. இன்றைக்கு அப்படிப்பட்ட கிருபை அவர் வழி. அவர் சொல், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஒருவன் என் வாசல் வழியாய் உட்பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்று மேசலை கண்டிடுவான். கர்த்தருடைய வழியில நடக்கிற யாரா இருந்தாலும் சரி, இயேசுனுடைய வழியில நடங்க. அவர் வழி என்ன தெரியுமா? அன்பின் வழி. அல்லேலூயா. இயேசு அன்பாகவே இருக்கிறார். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு காட்டுவோம். அவர் சொல்லுகிற கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவோம். அவர் காட்டுகிற இந்த வழியில மாத்திரம் நடப்போம். எல்லா வழியை விட்டு கர்த்தருடைய வழியில நடப்போம். வழி விலக நினைப்பவன் அவனுடைய தலை நசுங்கி நம்முடைய காலில் விழும். கர்த்தருக்காக நாம் புறப்படுவோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. அவர் பாதை காட்டும் மா யெகோவா. அவர் யாருக்கு பாதை காட்டுகிறார் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் பாதை காட்டுகிறவராக இருக்கிறார். இந்த பாடலை நம்ம பாட போகிற இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். எப்போதும் அந்த பாடல் தெரிஞ்ச பாடல் தான் நினைக்கிறேன். இயேசுவின் பிள்ளைகளே, ஆமேன், எப்போதும் மகிழ்ந்திருப்போம். உட்கார்ந்துருந்துட்டே நீங்க பாடுங்க. அதுக்கு பிறகு காணிக்கைக்காக ஜெபம் பண்ணின பிறகு பாஸ்டர் பாட்டு பாடுகிற போது தான் நமக்கு காணிக்கை எடுக்கப்படும். அது வரைக்கும் நீங்க காணிக்கை தேடண்டா. நீங்க இப்போ உட்கார்ந்து பாடுங்க. ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்த பிறகு இந்த காரியங்களுக்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய காணிக்கை கொடுக்க போகிறோம். இப்பொழுது அல்ல. இப்போ நீங்க செய்ய வேண்டிய காரியம், கேட்ட சத்தியத்தின்படி நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்படி இந்த பாடலை பாடுங்க. எல்லாரும் உட்கார்ந்திருந்தே கைகளை தட்டி, இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி பாடுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். பாடுங்க. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்து இன்று காணும் எகிப்தியரை, இன்று காணும் எகிப்தியரை இனிமேலும் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேலும் காண மாட்டோம். நமக்காயுத்தம் செய்வார் இயேசு, நமக்காயுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திரு. நமக்கு எதிராய் மந்திரமில்லை, மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. சொல்லுங்க. நமக்கு எதிராய் மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் கால். ஒரு முறை கூட சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலில். இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள். எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து நிற்போமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நம்மை ஒப்பு கொடுக்க முடியும். ஓ இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஒரு முறை கூட. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே,
மகிழ்ந்திருங்கள். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசினார்னு சொல்றவங்க ஆமென். இன்று கண்ட எகிப்தினை இனி நீங்கள் காண்பதில்லை. உங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற பிசாசு, உங்க வாழ்க்கை நன்மைகளை தடை பண்ணி கொண்டிருக்கிற பிசாசு ஆமென், எல்லாரையும் ஆண்டவர் சிலுவையிலே ஜெயித்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவனை சீக்கிரமாய் உங்களுடைய கால்களிலே நசுக்கி போடுவேன். உங்களுக்கு நன்மைகள் வரக்கூடாதபடி, உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடி, உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லக்கூடாதபடி தடையை கொண்டு வருகிற பிசாசு, உங்கள் வேலைகளை சரியாக செய்யக்கூடாதபடி, உங்களுடைய சரீரத்தில் பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கிற சாத்தானுடைய காரியங்களை இயேசு ஆமென் நம்முடைய கால்களிலே நசுக்கி போடுகிறார். ஜெபம் பண்ணுங்க. எதெல்லாம் சாத்தானுடைய போராட்டம், எதெல்லாம் பிரச்சனையா உங்களுடைய வீடுகளுக்குள்ள இருக்கிறதோ, பிரிவினையின் ஆவிகளை கொண்டு வந்திருக்கிறானோ, சமாதானம் இல்லாமல் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை சமாதானமாக்குவார். பிரிவினைகளோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரிவினைகளை இயேசு மாற்றுவார். அவன் வஞ்சிக்கிற நினைக்கிறவன், ஆனால் கர்த்தரோ அவனை விழுந்து போக பண்ணக செய்கிறார். அல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணுங்க. எதிலே சமாதானம் இல்லை, எதிலே நீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்க, எது உங்களுடைய வாழ்க்கையில இல்லாதபடி சாத்தான் கெடுத்து கொண்டிருக்கிறான், உங்க இருதயத்தை கெடுக்கிறானோ, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கிறானோ, ஜெபிக்க விடாதபடி, ஊழியம் செய்ய விடாதபடி பிசாசு கெடுத்துட்டு இருக்கிறானோ, உங்களை வாழ விடாதபடி, உங்களுடைய வாழ்க்கையினுடைய வருமானத்தை கெடுக்கும்படி பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறானோ, இயேசு அப்படி உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். ஹல்லேலூயா. ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஏழு வழியாய் ஓடி போவார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த காரியங்களை உன்னை நெருங்க விட மாட்டேன். நான் உனக்காக யுத்தம் செய்வேன். எல்லா சத்துருக்களை விழப்பண்ணுவேன். எல்லா பொல்லாத காரியங்களை அதமாக்கும்படி கர்த்தருடைய மகிமை இந்த வேளையில இறங்குகிறது. ஓ ரிபா கரபா ரபா ஷந்தாலா பாபா. பெற்றுக்கொள்ளுங்க தேவ வல்லமையை, பெற்றுக்கொள்ளுங்க கிருபையை, பெற்றுக்கொள்ளுங்க. அவன் விழுங்க நினைக்கிறவன் கர்த்தரோ நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அவன் கையில விட மாட்டான். வழி தப்பி போகாதுங்க, வழி தவறி விடாதுங்க. பரலோகத்துக்கு நேராய் போகிற ஒவ்வொருவரையும் அங்க கொண்டு சேர்க்கிற வரைக்கும் கர்த்தர் பாதுகாப்பா. அற்ப காரியங்களுக்காக தேவனுடைய அற்புதமான வழியை விட்டு விலகி போகாதுங்க. எல்லாரும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் இன்னைக்கு என்னோடு பேசி இருக்கிறார், எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறான்னு சொல்றாங்க. உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீ சாத்தானை என் கால் கீழே நசுக்கி போட்டு எனக்கு கிருபை தருகிற சமாதானத்தின் தேவனாயிருக்கிறேன். இப்ப எல்லாரும் காணிக்கைகளை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் நம்ம செய்த வேலை, கடந்த மாதம் முழுவதும் நம்ம செய்த வேலை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து, இந்த மாதத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் வெறுங்கையாய் வராமல் காணிக்கைகளோடு, தசமபாக காணிக்கை, நன்றி காணிக்கை, இன்னும் ஆண்டவருக்காக இட விஸ்தரிப்புக்கு என்று சொல்லுகிற காணிக்கை, இப்படி கர்த்தருடைய ஊழியத்திற்கான காணிக்கை, மிஷனரி வழிகளுக்கான காணிக்கை, எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கீகரிக்கும்படி உங்களோடு கூட இருக்கிற இப்போ காணிக்கை ஜெபத்தோடு நம்ம கொடுக்கிற போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே, இவர்கள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகளை ஆசீர்வதித்து திரும்ப இந்த உலகத்தில் அவர்கள் இன்னும் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும், குறைவெல்லாம் நிறைவாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நின்று கொள்ளுங்கள். பாடல் பாடும்போது காணிக்கை செலுத்துங்கள். ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்வதற்கு அந்நிய பாஷை மட்டும்தான் அடையாளமா? ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்வதற்கு அந்நிய பாஷை மட்டும்தான் அடையாளமா? அன்பு வேண்டாமா? பரிசுத்தம் வேண்டாமா? உண்மை வேண்டாமா? தெய்வ பயம் வேண்டாமா? அன்பு வேண்டாமா? பரிசுத்தம் வேண்டாமா? உண்மை வேண்டாமா? தெய்வ பயம் வேண்டாமா? திருச்சபையே, மனவாட்டியே, இயேசு வருகிறார், நீ ஆயத்தமா? திருச்சபையே, மனவாட்டியே, இயேசு வருகிறார், நீ ஆயத்தமா? பாவம் செய்யாமல் விலகி ஓடுவதுதான் ஆவியானவரின் உண்மையான கிரியை. பாவம் செய்யாமல் விலகி ஓடு
வெளிப்படுவதுதான் ஆவியானவரின் தூய்மையான கிரியை. திருச்சபையே மனவாட்டியே இயேசு வருகிறார், நீ ஆயத்தமா? திருச்சபையே மனவாட்டியே இயேசு வருகிறார், நீ ஆயத்தமா? குறி குறி தெரியாமல் தன் பிழைகளை உணர்ந்திடவே உணர்த்தி விடுவதுதான் ஆவியானவரின் கிரியை. குறை குறி தெரியாமல் தன் பிழைகளை உணர்ந்திடவே உணர்த்தி விடுவதுதான் ஆவியானவரின் கிரியை. திருச்சபையே இயேசு வருகிறார், நீ ஆயத்தமா? திருச்சபையே மனவாட்டியே இயேசு வருகிறார், நீ ஆயத்தமா? துரோகம் செய்தவரை மன்னித்திட நம்மை தூண்டி விடுவதுதான் ஆவியானவரின் கிரியை. துரோகம் செய்தவரை மன்னித்திட நம்மை தூண்டி விடுவதுதான் ஆவியானவரின் கிரியை. திருச்சபையே மனவாட்டியே இயேசு வருகிறார், நீ ஆயத்தமா? திருச்சபையே மனவாட்டியே இயேசு வருகிறார், நீ ஆயத்தமா? சாட்சியாய் வாழ்ந்திட இயேசுவை அறிவித்திட உந்தி தள்ளுவது ஆவியானவரின் கிரியை. சாட்சியாய் வாழ்ந்திட இயேசுவை அறிவித்திட உந்தி தள்ளுவது ஆவியானவரின் கிரியை. திருச்சபையே மனவாட்டியே இயேசு வருகிறார், நீ ஆயத்தமா? திருச்சபையே மனவாட்டியே இயேசு வருகிறார், நீ ஆயத்தமா? ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்வதற்கு அந்நிய பாஷை மட்டும்தான் அடையாளமா? ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்வதற்கு அந்நிய பாஷை மட்டும்தான் அடையாளமா? அன்பு வேண்டாமா? பரிசுத்தம் வேண்டாமா? உண்மை வேண்டாமா? தேவ பயம் வேண்டாமா? அன்பு வேண்டாமா? பரிசுத்தம் வேண்டாமா? உண்மை வேண்டாமா? தேவ பயம் வேண்டாமா? ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே அமர்ந்து கொள்ளும்படி கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிறைவு ஜெபத்தை டாக்டர் ஆபிரகாம் அவர்கள் வந்து ஏறெடுப்பாங்க. ஆராதனையினுடைய நிறைவு ஜெபத்தை இப்பொழுது பிறந்த நாள், இந்த மாதத்தில் பிறந்த நாள் காண்றவங்க எழும்பி நில்லுங்க பார்ப்போம். இந்த மாதத்தில் பிறந்த நாள் காண்றவங்க இருந்தால் எழும்பி நில்லுங்க. திருமண நாள் காண்றவங்க இருந்தால் எழும்பி நில்லுங்க. யாராவது திருமண நாள் காண்றவங்க இருந்தால் எழும்பி நில்லுங்க. இருக்கீங்களா? யோசிக்கிறீங்களா? ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ எல்லாரும் நம்ம எழுந்து நிற்போம். அருமையான டாக்டர் அவர்கள் இந்த ஆராதனைக்குரிய நிறைவு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஜெபிப்போம். சபையார் யாவரும் கண்களை மூடி கர்த்தராகிய இயேசுவை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, இந்த மனம் மகிழ்ச்சியான ஆண்டவரே, நேரத்துக்காய் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே நாங்கள் சபையாராக ஒன்று சேர்ந்து கர்த்தாவே துதிக்க மை ஆராதிக்க ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கேட்ட கர்த்தாவே அந்த ஆண்டவரே சிறப்பான செய்திக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாத்தானவன் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான் ஆண்டவரே. இந்த சாத்தானை கர்த்தாவே முடிய ஆண்டவரே கர்த்தாவே பாதத்திலே மிதித்து போட்டிருக்க கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே அவன் வந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே இதோ கர்த்தாவன் விளையாடாமல் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள எங்களை நீர் கிருபையாய் எங்களை ஆண்டவரே பாதுகாத்து வருவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சபையிலே கர்த்தாவே இதோ சாமி ஆண்டவரே பங்கு கொள்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், விசுவாசிகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், விசுவாச பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி ஆண்டவரே. மெட்டாக ஆண்டவரே சாத்தானுடைய ஆண்டவரே வலையில் சிக்கிக்கொள்ளாமல் ஆண்டவரே எங்களை நீர் இதுவரைக்கும் சாமி ஆண்டவரே கிருபையாய் பாதுகாத்து வருவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மோடு கூட கர்த்தாவே நாங்கள் தொடர்ந்து பயணிக்கத்தக்கதாக ஆண்டவரே முடிய ஆண்டவரே கர்த்தாவே விசுவாசத்திலே நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். முடிய கிருபையிலே நாங்கள்
நாங்கள் வளர கிருபதாரும் சுவாமி. உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட எங்கள் கிருபதாரும், பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சத்தமாய் சொல்லுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.